உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, கண்களை உம்மேலே பதித்து வைக்கிறேன், கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கிவிடுகிறீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கிறேன், கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கிவிடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே
வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய உண்மை நிமித்தமாகத்தான் நீர் இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். எம்மோடு உம்மாலே முடிவில்லாத உறவை வைத்துக்கொள்ள முடிகிறது. எமக்கும் கூட உம்மை போல உம்பால் நிரந்தரமான உண்மையை, நிச்சயமான உண்மையை, பொய்யில்லாத உண்மையை தரும்படி வேண்டுகிறோம். உம்முடைய உண்மையை கொண்டுதான் மறுபடியும் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறீர். போதித்து, ஆலோசனை சொல்லி, கரம் பிடித்து, நீதியின் வலது கரத்தை நீட்டி, ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் விரலின் செயலையும் காண்பித்து, பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றி, கடைசி காலங்களில் உம்முடைய குமாரனை தூய ஆவியான் மூலமாய் எங்களுக்குள்ளே வெளிப்படுத்தி, உம்முடைய உண்மை தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே முடிவில்லா வாழ்வுக்கு ஏதுவான ஏராளமான சௌகரியங்களை நீ செய்து முடித்தும் அந்த உண்மையோடு அந்த உண்மையையே தொடர்ந்து நீட்டிக்க பண்ணி நீர் எடுத்துக்கொண்டு வருகிற இந்த ஒப்பில்லாத, விவரிக்க முடியாத உத்தரவாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த அரும்பெரும் இறை உத்தரவாதங்கள் மத்தியிலே துகளளவான எங்களுடைய பக்தி வினயம், இறை அச்சம் இவைகளோடு கூட சேர்ந்து உம்முடைய பிரியத்துக்குள்ளாகும்படி நீர் நம்பி உம்முடைய மரியாதைக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபையும் எங்களுக்கு அருளின எங்கள் மணவாளனாகிய இயேசுவின் நிமித்தமும் உம்முடைய சந்ததியாக வருகை பரியந்து இருந்து முடிவிலா மகிமையிலே பிரவேசமடைய உதவி புரிங்கப்பா. மற்றும் ஒரு போதக வேளையிலே விடுதலையின் வார்த்தைகள், வெற்றியின் வார்த்தைகள், மனம் திரும்புதலின் வார்த்தைகள், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை தரும் வார்த்தைகள், மறுரூப வார்த்தைகள், இந்த உண்மையிலே நிலைவரப்படும் ஸ்தாபகமாகும் அருள் உண்டாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். ஊழியரை எடுத்து பாவையும். தேங்க்யூ. உடல் சோர் அசதி பராக்க அவசங்கிக்கு விலக்கி காரும் ரட்சகராம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்வோம். நன்றி. தொடர்ந்து எங்களோட ஒத்துழையுங்கள். சரியாக 1 மணிக்கு நமக்கு இந்த போதக நேரம் முடியும். மதிய உணவு வேளையை சரியான நேரத்துக்குள்ளாக கையாளுங்கள். 2 மணிக்கு மறுபடியும் கூடி வாருங்கள். நல்ல பிரயோஜனமான கலை நிகழ்ச்சிகள் உண்டு, போட்டிகள் உண்டு. சரியாக 3 மணிக்கு போதக நேரம் உண்டு. இதை நான் சில காலங்களாக வலியுறுத்தி வருகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த கருப்பொருள் ஏதோ ஒரு குறித்த ஒரு 3 நாளுக்காக, 2.25 நாளுக்காக மாத்திரமல்ல, இன்னும் 2.25 2225 ஆண்டு ஆனாலும் கூட இதை நாம் கிரகித்து கொள்வோமோ என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. such a massive subject. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அந்த புரிதல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி ஆவலாய் அவரை நோக்கி பார்ப்போம். பாஸ்டர் கலை தேவதாசன் அவர்களை கரங்களை தட்டி வாழ்த்தி வருவேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று மாலையிலே உங்களை சந்தித்தேன். நேற்று மாலையில் வராதவர்களும் அநேகர் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நேற்று மாலையில் வராதவர்கள் மாத்திரம் கரங்களை வைத்து காட்டுங்க. நேற்று மாலையில் வராதவர்கள் ஓகே, நிறைய பேர் இருக்கிறீங்க. நேற்று மாலையில் நடந்ததையும் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு, இது ஒரு தொடர் வேத பாடம் தான். அதனால்
ஒன்றை விட்டாலும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆகவே நான் அவ்விதமாக தொடர விரும்புகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏற்கனவே பாஸ்டர் நீ காலையில் ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை தான் இந்த 3 நாட்களும் மையப்பொருளாக கருப்பொருளாக வைத்து தியானிக்கிறோம். கலாத்தியர் 3:16 விதமாய் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் ப்ளூரல் ஃபார்மில் சொல்லாமல் ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், சிங்குலர் ஃபார்மில் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. Now the promises were spoken to Abraham and to his seed. He does not say and to seeds as referring the many, but refer to one and to your seed, that is Christ. ஒரே ஒரு நபரை குறிக்கிறது, அந்த நபர் கிறிஸ்து என்று சொல்லி. இதை நீங்கள் இந்த ஒரு வசனத்தை தியானிக்கிறது என்பது பாஸ்டர் இன்னைக்கு உங்கள் பாஸ்டர் சொன்னது போல் இன்னும் 2000 வருஷம் இருந்தாலும் அது தியானிக்க முடியாத ஒரு பெரிய கருப்பொருள். 2000 வருடங்களாக அந்த ஒரு வசனத்தின் உண்மையான பொருளை திருச்சபை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாதபடி அது ஒரு பெரிய மறைபொருளாக, சிலருக்கு தர்க்க பொருளாக இருக்கிறத நாம் அறிவோம். ஆகவே இந்த ஒரு வசனத்தை இந்த 3 நாளைக்குள், குறிப்பாக 5 செய்திகளுக்குள் சுருக்கிவிட முடியாது. ஆனால் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த 5 செஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம படிக்கலாம் அப்படின்றத நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் மாத்திரமல்ல, எந்த ஒரு வசனத்தையுமே நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, ஏதாவது வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு விரும்புகிறவங்க இருப்பீங்க, அப்படி தானே? உங்கள் கையில் நோட் புக் பெண்ணெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நிறைய பேர் வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்டடி பண்ணுற ஆட்கள்னு தெரியுது. ஜஸ்ட் ரீடிங் இல்லை, நீங்கள் நல்ல ஸ்டடி பண்ணுறவங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமான அனுபவம். வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க. அப்படி ஸ்டடி பண்ணுறதுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு பிரின்சிபல், ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அதை நீங்கள் படித்து கொள்ளணும். ஏன்னா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து பேசினா அந்த ஒரு வசனத்தை தப்பாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இமிடியட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இமிடியட் கான்டெக்ஸ்ட்னால் என்ன அர்த்தம்? அந்த வசனத்துக்கு முன்ன பின்ன உள்ள வசனங்களையும் சேர்த்து வாசிக்கணும். அப்போ தான் அந்த வசனத்தினுடைய உண்மையான பொருள், எதற்காக எழுதப்பட்டதோ அந்த பொருள் நமக்கு தெரியும். வெறுமனே அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அதில் ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு நம்ம கட்டமைத்தால், அது மேலே டெவலப் பண்ணால் தப்பான செய்தி நமக்குள்ளே வந்துவிடும். கர்த்தர் வசனத்தின் மூலமாக தான் பேசுகிறாரு. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கர்த்தர் என்னோடு பேசினார் சொல்கிறான்னா, எல்லா நேரமும் அசரீரிய வாக்கில் இல்லை. சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறா அப்படின்னு வானத்திலேருந்து பவுல்கிட்ட எல்லா நாளும் பேசலை, ஒரு முறை பேசியிருக்கிறார். ஒருவேளை இன்னும் 3ஆம் மாதம் வரை கொண்டு போய் பேசியிருக்கலாம். ஆனால் வசனங்களை தியானிக்கும் பொழுது அதில் பேசுகிறார். அதனால் கர்த்தர் பேசுகிறது வசனத்தின் மூலமாய் பேசுவார். இல்லாவிட்டால் சொப்பனம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பேசினால் வசனத்தின் மூலமாய் உறுதிப்படுத்துவார். இது ரெண்டும் நடக்காமல் கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்கிறவங்க அநேக தவறுகளை செய்யலாம். சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறவங்க தவறு செய்யலாம். அதனால தான் விசுவாசிகள் எல்லாரும் இந்த நாட்களிலே வசனத்தை எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை படிப்பதற்கு முன்னும் பின்னும் உள்ள இமிடியட் கான்டெக்ஸ்ட், இது முதல் விதி. ரெண்டாவது, அப்பமும் உங்களுக்கு புரியல, அப்பமும் இன்னும் எங்கேயோ ஒரு வாலோ தலையோ எங்கேயோ இருக்குதே, முழுமையாக புரிய முடியலன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அந்த சாப்டர் முழுசும் வாசிங்க. ரெண்டாவது விதி இதுதான். அந்த அதிகாரம் முழுசும் வாசிங்க. அந்த அதிகாரம் முழுதும் வாசித்தோம் உங்களுக்கு முழுமையான அர்த்தம் கிடைத்தது போல் திருப்தி இல்லைன்னா முழு புத்தகம், இப்போ கலாத்திய நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சாப்டர் 3ஆம் அதிகாரத்தை நேற்று வாசித்தோம், அப்படி தியானிக்கணும். அடுத்த முறை இமிடியட் கான்டெக்ஸ்ட், அப்புறம் அந்த பேசேஜ் ஆர் சாப்டர், இது ரெண்டும் நமக்கு தெளிவாகலை, இன்னும் கூட திருப்தியை வரலை அப்படின்னா 6 அதிகாரங்கள் இருக்குது பாருங்கள் கலாத்திய நிருபம்.
இந்த 6 அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது சரிதானா, இது கர்த்தர் பேசுகிறதாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு 3வது நம்ம அப்படி ஒரு செக் பண்ணணும். 4வது அப்போ கூட திருப்தி இல்லை, முழுமையாக வாசிக்கணும். அப்படின்னா ஹோல் பைபிள் என்ன சொல்லுது இந்த ஒரு கான்செப்டை பற்றி, என்ன கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கு, நான் இதை வச்சுட்டு கிறிஸ்துன்னு சொல்லி டைரெக்டாக சொல்லலாமா, ஹோல் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை தான் நேற்று நான் உங்களோடு பேசினேன். அப்போ 6 அதிகாரங்களை வாசிக்க சொன்னேன். நேற்று எத்தனை பேர் வாசிச்சுட்டு வந்திருக்கிறீங்க? கரங்களை வைத்து காட்டுங்க. பிரைஸ் காட். நிறைய பேர் 6 அதிகாரங்களை வாசித்து முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு யாருக்காவது இதை படிக்கும்போது சின்ன கேள்விகள் ஏதாவது வந்துச்சா? நான் இதை வாசிக்கும்போது இதுவரை வாசித்திராத ஒரு பதம் எனக்கு வந்துச்சு, வாசித்த போது எனக்கு தெரியாத ஒரு பதம், ஒரு வேர்டு, ஒரு டேர்ம் வந்துச்சு, இல்லாட்டா ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு, ஏதோ ஒன்று எனக்கு புரியல அப்படின்ற ஏரியா யாருக்காவது வந்துச்சா அப்படின்னா உங்கள் கரங்களை வைத்து காட்டுங்க. நம்ம அதை பேசலாம். முதல்ல நேற்று வாசித்து வந்தவங்க மட்டும் வாசிங்களா படிச்சிங்களா? நியூஸ் பேப்பர் என்ன செய்வோம்? வாசிக்கணும். பைபிள் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? படிக்கணும். சிலர் தலைகளை செய்வாங்க, நியூஸ் பேப்பர் என்ன செய்வாங்க? படிப்பாங்க, பக்கம் பக்கமாக படிப்பாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம், விளம்பரத்தை கூட விட மாட்டாங்க, அப்படி படிப்பாங்க. நியூஸ் பேப்பரை வாசிக்கணும், பைபிளை என்ன செய்யணும்? படிக்கணும். 6 அதிகாரத்தை நேற்று படிக்கும்போது ஒருத்தருக்கும் கேள்வி வரலையா? ஏதாவது கேள்வி வந்துச்சா? எங்கள் வாத்தியார், நான் ரொம்ப மக்கு ஸ்டூடெண்ட், ஸ்கூலில் படிக்கும்போது கேள்வி இருக்கான்னு பாரு, எல்லோரும் கேட்பாங்க. நான் ஒரு ஆள் தான் கேள்வி கேட்காம இருப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், கலையரசா உனக்கு கேள்வி இல்லையாடாம்பார். இல்லை சார்மே. அவர் சொல்லுவார், உனக்கு புரிஞ்சால் தானடா கேள்வியே வரும்பார். உனக்கு புரியவும் இல்லை, அப்புறம் எப்படி கேள்வியே வரும் அப்படிம்பார். நீங்கள்லாம் ரொம்ப ஞானிகள், ரொம்ப அறிவாளிகள், நல்ல வேத வசனத்தை பகுத்து போதிக்கிற ஒரு போதகரோடு ட்ராவல் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கேள்வி வராது. அப்படி நான் எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? ரைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள், மொத்த பைபிளையும் இப்போ நான் ஒரு சின்ன சம்மரி சொல்ல போகிறேன். 4 பாயிண்டில் நீங்கள் சுருக்கிடலாம். மொத்த 66 புத்தகங்களையும் வேகமாக நான் சொல்லட்டுமா? இந்த 4 தலைப்பில் நீங்கள் பைபிளை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக மெடிடேட் பண்ணலாம். 4 காரியம். எந்த புத்தகத்தை வாசித்தீங்கனாலும் அதில் உள்ள செய்தியை இந்த 4 தலைப்பில் தான் இருக்கும். கண்டென்ட்னு சொல்கிறோம், மெசேஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த 4 தலைப்பில் இருக்கும். ஒன்று கனெக்டிங் வித் காட், இல்லாட்டா தேவனோடு இணைப்பது, தேவனோடு உங்களை இணைத்து கொள்வது. இதை பற்றிய செய்தி தான் இருக்கும். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்த அவனானான். ரோமர் 3:23 வாசிக்கிறோம் இல்லை? எல்லாரும் மனிதரும், எந்த மனிதருமே விதிவிலக்கு இல்லை. அவர் ரொம்ப பரிசுத்தவான்க அப்படிலாம் யாரையும் சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட மனிதனும் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவனானான். லாஸ்ட் த க்ளோரி ஆஃப் காட். எல்லா தேவ மகிமை இழந்து போச்சு. அந்த இழந்து போன மனிதன் திரும்ப அப்பாட்ட திரும்பி வர்றான் பார்த்தீங்களா? அதுதாங்க பைபிளுடைய முதல் செய்தி. அதுக்கு தான் பைபிளை நம்ம ஆண்டவர் எப்படி பிரித்து கொண்டு வர்றாரு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக படிங்க. நீங்கள் எழுதுகிறவங்க, நோட்ஸ் எழுதுகிறவங்க ஓட்டின்னு போட்டுக்கோங்க, இல்லாட்டா பழைய ஏற்பாடுன்னு போட்டுக்கோங்க. ஏ போட்டாலே பழைய ஏற்பாடு நோட்ஸ் அப்படி ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பக்கம் என்ன செய்யணும்? NT நியூ டெஸ்டமெண்ட் ஆர் புதிய ஏற்பாடுன்னு போட்டுக்கணும். நான் சொல்ல எழுதுங்க பார்ப்போம். கனெக்டிங் வித் காட் அப்படி இங்கே 5 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் 5 புத்தகங்களை பஞ்சாகமம்னு சொல்கிறோம். அதில் ஆதாம் இழந்து போனதை பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அந்த இழந்து போன மனிதனை திரும்ப எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாரு ஆண்டவர், சேர்க்குறாரு. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இதைத்தாங்க நாங்கள் பார்க்குறோம். திரும்ப திரும்ப வேறு வேறு பேர் வரும். ஆதாம் போனால் காயின் வருவார், ஆபேல் வருவார், நோவா வருவார், காம்சேத்னு எத்தனையோ பேர் வருவாங்க, ஏனோஸ், என்னென்னமோ வருவாங்க. பேர்கள் மாறும். ஆனால் இழந்து போன மனிதன் திருப்ப அப்பாட்ட வர்றார். இந்த செய்தியை சொல்கிறது இது ஒரு சுவிசேஷம் என்று வைத்துக்கொள்ளுமா? சுவிசேஷம்னா என்ன? ஒரு கெட்ட, ஒரு பயங்கரமான செய்தி மனிதனுக்கு இருக்கிறது. அவன் தேவ மகிமையற்றவனானான், தேவனை விட்டு துரத்தப்பட்டவன், தேவ சமூகத்தில் இருக்க தகுதியற்றவன் என்று துரத்தப்பட்டவன். ஆனால் நல்ல செய்தி என்ன? அந்த தேவன் அவன் மேல் இரக்கம் பாராட்டி அவனை சேர்த்து கொண்டார், அவனை நீதிமான ஆக்கினார், அவனை தன் பிள்ளையாய் மாற்றினார். இந்த செய்தியை 5 புத்தகங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
புதிய ஏற்பாட்டில் அப்படியே என்டின்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, 4 சுவிசேஷ புத்தகங்களும் ஏறக்குறைய மனிதனை திரும்ப தேவன் பக்கம் திருப்புவதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போடுது. காஸ்பலுக்கான ஃபவுண்டேஷன். எப்படி நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்லாம் முடிஞ்சு புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசி எழும்புறார். பேர் என்ன சொல்லுங்க? யார் அவர்? முதல் அதான் 400 வருஷம் தீர்க்க தரிசனமே இல்லாமல் போச்சு பழைய ஏற்பாட்டு மல்கியாவுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. புதிய ஏற்பாடு யோவான் ஸ்நானகன் அவர் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எனக்கு கீபோர்டு வாசிக்கிற ஆட்கள் இங்கே இருக்கீங்களா? ரைட், ஓகே. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றாரு. உங்களை திருப்புறது, தேவன் பக்கம் திருப்புறது, வகை தேடி யாரு? நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? உங்களை திரும்ப கொண்டு வரணுயா, அதுக்கு தான். அப்போ தேவன் பக்கம் மனிதரை திருப்பும் செய்தி நற்செய்தி. இந்த நற்செய்தி குறித்த ஒரு அடிப்படை ஆதாரங்களும் அது எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறதையும் பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். 5 புத்தகங்களில் பழைய ஏற்பாட்டை எப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, எகிப்தில் ஜனங்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியினர் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. 4 தலைமுறை என்று சொல்லப்பட்டபடி 430 வருஷம். எகிப்து என்பது பாவத்துக்கு அடையாளமாக வைத்துக்கொள்வோம். கொஞ்ச நேரம் அலகரிக்கலாக நான் சொல்லுகிறேன், உருவமாக சொல்லுகிறேன். எகிப்து என்பது இன்றைக்கும் இருக்குது. அந்த ஊர் பிரபலியமான ஊர், அன்றும் இன்றும் பழமையான தேசம். அந்த எகிப்திலிருந்து அவர்கள் வருகிறத பல இடங்களிலே உருவமாக எகிப்திலிருந்து வரவழைத்தேன்னா பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து வரவழைத்தேன். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடு சொல்கிற செய்தி என்ன சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். பழைய ஏற்பாடு சொல்கிற செய்தி என்ன? எகிப்திலிருந்து திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும், அப்பா வீட்டுக்கு வர்றதான். புதிய ஏற்பாட்டில் வருத்தப்பட்டு பாரசுமுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதலை கொடுக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசுவை பற்றி சொல்லுகிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவே சுவிசேஷம். சுவிசேஷத்தின் மையப்பொருள் என்ன? இயேசுவே. அதனால தான் இப்போ நம்ம இந்த தீமில் கிறிஸ்துவே என்பதை முக்கியப்படுத்தி பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போது தேவன் நம்மை ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். பவுல் அத்தேனை பட்டணத்துக்கு போகிறாரு, மார்ச் மேடையில் பேசுகிறாரு. அந்த கோயில், அவங்க வழிபடுகிற கோயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிலைகள் இருக்குது, பல தெய்வங்கள். செழிப்பின் தெய்வம், இச்சையை தீர்க்கும் தெய்வம், மற்ற குடும்ப தெய்வம், தனி தெய்வம், அப்படியே நிறையா விதவிதமான ஆசீர்வாதங்களை மக்கள் எதிர்பார்த்து சில உருவ வழிபாட்டை செய்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மனதுக்குள்ளே ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தா, ஒருவேளை இந்த கடவுளை இத்தனை சேர்த்துட்டோம் கோயிலில், ஒருவேளை இன்னொருத்தர் இது இல்லாமல் ஒருத்தர் இருந்தால், அப்போ அவர் அவங்க எழுதுகிறாங்க, ஒரு விக்கிரகத்தை வச்சு அந்த விக்கிரகத்துக்கு பேர் கொடுக்காம யாருன்னு தெரியல அவர், ஒருவேளை அந்த தெரியாத கடவுள், நாங்கள் இதுவரை அறியாத கடவுள். இங்கே வரிசையாக நீங்கள் பார்த்த பீடத்தில் இருக்கிற அத்தனை சிலைகளும் எங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள். ஆனால் இதை மிஸ் பண்ணியிருப்போமோ, இன்னும் ஒன்று இருந்திருக்குமோ, அதை விட்டுட்டா அது எங்களுக்கு ஆபத்தாயிடக்கூடாதே, வர வேண்டிய செழிப்பை தடுத்துடக்கூடாதே. ஆகவே அறியப்படாத தேவனுக்குண்டு ஒரு விக்கிரகத்தை வைத்திருந்தாங்க. பவுல் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. உங்கள் ஆலயத்தை சுற்றி பார்த்தேன், நம்ம நாட்டில் இப்படி செய்ய மாட்டோம். பவுல் அதை துணிந்து செய்தார். அவங்க இடத்துலேருந்தே பேசுகிறார், அவங்களுடைய கொள்கையிலேருந்தே பேசுகிறார், அவங்க நம்பிக்கையிலேருந்தே பேசுகிறார். பேசும்போது சொல்கிறாரு, சுவிசேஷம் சொல்வதற்காக அறியப்படாத தேவன். அல்லேலூயா. அறியப்படாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த தேவனைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னார். இப்போ இதை நான் சொன்னால் நீங்கள் கோவித்து கொள்ளக்கூடாது, இடறி விடக்கூடாது. ஆனால் நம்ம கொஞ்சம் வேற மாத்திரவா. Hallelujah. Praise the Lord. Amen. இந்த கலாத்திய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா திருத்துவத்தை பற்றி அழகாக சொல்லிக் கொடுப்பாரு பவுல். எப்படி சொல்லிக் கொடுப்பாருன்னா, நம்ம பாவத்தினால விழுந்து கிடக்கும்போது நம்மை மீட்கும் பொருளாக தமது குமாரனை அவர் அனுப்பினா அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிதா குமாரன் வந்தாச்சு. அப்புறம் சொல்கிறாரு, நாமும் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறபடினால நாம் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படி அவருடைய குமாரனுடைய ஆவியை, அதாவது பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் அதை பார்க்குறேன்.
2000 வருஷத்துக்கு முன்பதாக அறியப்படாத தெய்வம் என்று சொல்லி மக்கள் உருவமற்ற நம்முடைய பிதாவை யெகோவாவாகிய தேவனை அவங்க அப்படி தான் பார்த்தாங்க. அத்தேனை பட்டணத்தில் அந்த மக்கள் அறியப்படாத தெய்வம்னு இருந்தது போல தான் யூதர்கள் தெய்வத்தை வணங்குகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் மனதில் அதிகமாக இருந்தது அறியப்படாத தேவன். ஏனென்றால் தேவன் உருவமற்றவர். எஸ், உருவமற்றது. என்ன எந்த உருவத்தையும் செய்யக்கூடாதுன்னு மோசே மூலமாக சொல்லி கொடுத்துட்டாரு. 1000 வருஷமாக அவங்க படிச்சுட்டாங்க. உருவ வழிபாட்டை அவங்க எதிர்ப்பாங்க மன்னித்துக்கொள்ளுங்க, எதிர்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுக்கு கடவுளை பற்றி எப்படி தெரியும்? அவங்க அறிந்ததெல்லாம் அவர் உருவமற்றவர். உருவமற்றவர் என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையில் அவங்க மனதில் பேர் யெகோவான்னு வச்சுருந்தாலும் பேர் பிதான்னு வச்சுருந்தாலும் அவங்க மனசில் அவரை நாங்கள் அறியலைன்றதான் உண்மை. அந்த அறியப்படாத தெய்வத்தை செய்வதற்காக தேவன் தமது குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று வரை நாம் அவரை அப்பா பிதா என்று கூப்பிட்டு நாம் அவரை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். பாருங்கள், அப்போ பைபிள் எப்படி அழகாக நமக்கு சொல்லி கொடுக்க பாருங்க. இப்போ செட் ஆயிடுச்சு. பிரைஸ் லார்ட், பார்த்துடுவா. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷன்றது வேற ஒன்றுமே இல்லை. மனுஷன் பாவம் செய்ததுனாலே ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டது போல, தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டது போல நாம் எல்லாரும் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்கள். நம்ம ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் சொல்லலாம், நாங்கள்லாம் பாவின்னு நீங்கள் சொல்லாதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே என்னை விட நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆனால் நம்ம எல்லாரும் அவர் முன்னால் நிற்கும் போது அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எல்லாருமே இப்படி தான் இருக்கிறோம், பாவிகள்னு இருக்கிறோம். சின்ன குழந்தைய பார்த்து யாராவது பாவின்னு ஒத்துக்கொள்வோமா? களங்கம் இல்லாத அந்த குழந்தைய பாவின்னு சொல்லுவோமா? ஆனால் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் மாதிரி அந்த பிள்ளைக்கு சின்ன வயதிலே அந்த பாவ சுபாவம் வந்துருச்சு பாருங்க. மனுஷருக்குள்ள பாவ சுபாவம் சின்ன குழந்தையில வருது பாருங்க. சின்ன குழந்தைகளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய முன்னால் விளையாடுது. அந்த குழந்தைக்கு இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் தெரியாது. அது என்ன செய்யணும்னா, அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா போடுற செருப்பை சில சமயம் போட்டு விளையாடும். அப்படி போட்டு விளையாடுறதுக்கு என்னைக்காவது நடக்கிற பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பா செருப்பை போட்டு விளையாடுறாங்க. நிறைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காலஜி பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிள்ளை சொல்லாமல் சொல்கிற ஒரு செய்தி, இங்கே பாரு, நீ என்னமோ பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ ஒன்றும் பெரிய ஆள்னு நினச்சிடாத, நீ என்ன செய்யறியோ அதெல்லாம் எனக்கும் என்ன செய்ய முடியும் பாரு, உன் செருப்பை போட்டு நடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுதான். நம்ம நினைக்கிறோம் கை குழந்தைய தூக்கி இப்படி மார்பில் வச்சா நான் அறியாமல் காலில் மிதிக்கும் பார்த்தீங்களா? அது 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 விளையாட்டு. என்னுடைய குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னுடைய பையன் நீங்கள் அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவன் சின்ன குழந்தை இப்படி தூக்கி வைப்பேன், அது அவன் கால் வச்சு டக்கு டக்குன்னு மிதிப்பான். அது எனக்கு சுகமாக இருக்கும். அப்பாவுக்கு அது மாதிரி பிள்ளைகிட்ட அடி வாங்குறது மிதி வாங்குறது இப்போ இல்லை, நான் சொல்கிறது குழந்தையா இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான பெருமையான ஒரு அனுபவமாக இருக்கும். அதை சைக்காலஜி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிதிக்கும் போதே சொல்லுதான் அதுங்கிட்டே, நீ பெரிய ஆளாக இருக்கலாம் உலகத்துக்கு, ஆனால் என் காலுக்கடியில் தான் நீ என்ன செய்கிற இருக்குன்னு சொல்லாமல் சொல்லுதான். எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. பிறக்கும் போதே பாவ சோதனை. நீங்கள் நல்லா புரியுதுங்களே, ட்ரைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறோம். 3-4 வயசில் 2 பிள்ளைகள் அண்ணனும் தங்கச்சி உட்காந்துருக்குது. ரெண்டும் பாதி நேரம் பஞ்சாயத்து பண்ணுறதே நமக்கு சரியாக இருக்கும். அதில் சாப்பாடு வச்ச உடனே முதல் பார்வை எங்கே போகும் சொல்லுங்கள்? அவன் பிளேட்டுக்கு போகாது, அடுத்தவன் பிளேட் தான் போகும். எவ்வளோ போட்டி பொறாமை, என்னமோ கற்றுக் கொடுத்ததா வந்தது, பொய் பேசுறது நடிக்கிறது, அது கொஞ்சம் தெரியுது. அதை நம்ம நல்லா சொல்லி கொடுக்குறோம். சாப்பாடு 4 வயசில் பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொடுத்து அனுப்பும் போதே சொல்லி கொடுப்போம், யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி தானே கொடுப்போம். ஸோ நம்ம இன்னும் அந்த பாவத்தை கூட்டுறதுக்கு. ஆனால் 7 வயசுக்கு அப்புறம் அது களங்கமற்ற தன்மை மாறிடுதுன்றாங்க. 8 வயசுக்கு அப்புறம் பாவம் அதுவும் செய்யும். பாவம் எப்படின்னா, அதுக்கு குற்றம்னு தெரிந்த பிறகும் செய்யும். நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ ஒரே ஒரு முறையாவது செய்து பார்க்கணுன்னு அது ஆசைப்படும். அதனால தான் புத்தியுள்ள பெற்றோர்கள் நெகட்டிவ் கமெண்ட் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. அதை செய்யாதன்றது பல்லாத பேசாமல் இருப்பாங்க, செஞ்சால் அட்வைஸ் பண்ணுவாங்க. சில ஆட்கள் முன்னக்கூட்டியே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செய்யாதேம்பாங்க, அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் நம்முடைய பிறவி குணம். எத்தியோப்பியன் தன் தோலையும் ஒட்டைய செவிங்கத்தின் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்யும். நம்முடைய சுபாவம் அப்படிப்பட்டது. பவுல் அப்படி சொல்கிறாரு, நான் விரும்புறதை எனக்கு செய்ய முடியல, விரும்பாததை நான் எனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? இதான் பாவத்தின் அகோரம், த அகனி ஆஃப் சின்.
இல்லை, அகோரம் பாருங்கள். பாவத்தின் அகோரம் சாதாரணமானது அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணன்றதை நம்ம ஈஸியாக இன்றைக்கி எடுத்துக்கிறோம், ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் கல்ச்சரலி சின். இப்போ பேசுகிறது சில வார்த்தை, இது கலாச்சார மாற்றம், அதனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு போதிக்கிறாங்க சிலர். பாவம் சின்னதோ பெருசோ, பாவம் இஸ் பாவம் தான். சின் இஸ் சின், சின் இஸ் சின். அந்த சின் நம்மளை ஆதாம் ஏவாளையும் எப்படி துரத்திச்சோ அதே போல் துரத்தி விட்டுரும். அந்த சின் இருந்து பாதுகாக்க என்னை நானே காப்பாற்றி கொள்ள முடியாது. ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுக்குள்ளே நான் விழுந்துட்டா என்னை நானே காப்பாற்ற முடியாது. என்னை பிடித்து யாரோ ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணணும். மேன் கேனாட் சேவ் ஹிம்செல்ஃப் என்று சொல்கிறோம். மனிதன் தன்னைத்தானே ரட்சிக்க முடியாது. படிப்பு காப்பாற்றாது, மற்றவர்கள் யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னொருத்தர் ஒரு சோசியாலஜிஸ்ட் இப்படி சொல்கிறாரு, மேன் இஸ் எ சிவிலைஸ்டு அனிமல்ன்றார், நவ நாகரிகம் பெற்ற மிருகம்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிருகத்துக்கு கண்காணிப்பு தேவை. கண்காணிப்பு இல்லாத இடத்துல மனுஷன் ஒரு மிருகம்தான். அதைத்தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்க்குறோம், எல்லா யூனிவர்சிட்டிலையும் பார்க்குறோம், எல்லா ஊர்லேயும் பார்க்குறோம். மனிதன் படிப்பு மாற்றாது, மனிதனுடைய ஞானம் மாற்றாது. அவனை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சிசிடிவி கேமரா பார்க்குது, போலீஸ் பார்க்குது, சட்டம் பார்க்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லவனா நடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் யாராலும் அந்த மனிதனால் தன்னைத்தானே காப்பாற்ற, பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். விளையாட்டாக தான் செய்தேன், சும்மா டைம் பாஸுக்கு தான் பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. ஒரு சகோதரன் சொன்னார், நல்ல ஊழியம் செய்கிறவர் தான், அவர் சொன்னார், நைட்டு 11 o'clock எல்லாம் டயர்டாயிடுச்சு, ஜபம்லாம் 10 to 11 ப்ரேயர்லாம் பண்ணேன். ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் இந்த மீம்ஸ்லாம் வருதே, அது எப்படி இருக்குது பார்ப்போம், எல்லாம் சொல்கிறாங்க பார்ப்போன்னு பார்த்தேன். சரி தூக்கம் வருதுன்னு ஆஃப் பண்ணுவோன்னு ஆஃப் பண்ணிட்டு டைமை பார்த்தா நைட்டு 3 மணிக்கு பாஸ்ட்டு. ஸோ 11 to 3 எப்படி டைம் போச்சுன்னே தெரில. ப்ரேயர் பண்ண உட்காந்தா 1 மணி நேரம் கூட 15 நிமிஷம் கூட ஓட பண்ணிக்குது. ஆனால் 3 மணி தான் தூங்கியிருக்கிறேன். காலையில் வேலை செய்ய முடியல, கண்ணெல்லாம் திறக்க முடியல. தொடர்ந்து இப்படியே செய்கிறதுனால என் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்றாரு. பாருங்கள், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவத்திலேருந்து எவ்வளோ பாவத்தை ரொம்ப ஈஸியாக சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நினைக்கக்கூடாது, ஆண்கள் பெண்கள் நினைக்கக்கூடாது. வயசு கூட பாவத்திலேருந்து ஜெயிச்சலான்னு நினைக்காதீங்க. எந்த வயதும் பாவத்தை விட்டு தப்ப விடாது. ஏன்னா தாவீது வயோதிப காலத்தில் கூட பாவம் செய்வதற்கு அவன் சரீரம் ஆயத்தமாய் தான் இருந்தது. மனிதனுக்கு சரீரம் இத்து போய், ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு பாட்டு, சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி வந்ததடான்னு என்னமோ ஒரு பாட்டு இருக்கும். இல்லை, அது மாதிரி அடிபட்டு இதுக்கு மேலே செய்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லைன்ற வரைக்கும் மனுஷனால் பாவம் செய்ய முடியும். அதான் பாவத்தினுடைய பெரிய கொடூரம். இந்த பாவம் செய்கிறதுனுடைய விளைவு என்ன? வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எல்லாம் இருக்குது சார், பணம் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, வீடு இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. பக்தி இருக்குது, சர்ச் இருக்குது, சர்ச்சோட போக்குவரத்து இருக்குது, விசுவாசிகளுடைய தொடர்பு இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு எம்டினஸ் இருக்குது, ஒரு வேக்கம் இருக்குது, ஒரு வெறுமை இருக்குது, ஏதோ ஒரு குழப்படி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, இதே ஒன்று தொலைத்தது போல் இருக்குது, தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நம்ம சில சமயம் நான் அடிக்கடி என்னுடைய பைக் சாவியை, கார் சாவியை மிஸ் பண்ணிடுவேன், எங்கேயாவது வச்சுருவேன், வீட்டுக்குள்ளே எங்கே வச்சேனே தெரியாமல் வச்சுருவேன். வச்சுட்டு எல்லாரையும் பிடிச்சி உருட்டுவேன், வச்சு பாத்தியாம்பேன், தேடுவேன். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க வாழ்க்கையில் சாவியை மட்டும் இல்லை, எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. எதையோ ஒன்று இழந்திருக்கிறோன்னு அவங்களுக்கு மனசாட்சி சொல்லுது. எதை இழந்திருக்கோன்னு கண்டுபிடிக்க விட மாட்டான் பிசாசு. எதை இழந்திருக்கோன்னு தெரிஞ்சால் அவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்களே. அதனால் எதை இழந்திருக்கோன்னு கண்டுபிடிக்க விடாதபடி இசையினாலும் சிற்றின்பங்களினாலும் எல்லாவற்றையும் நீ என்ஜாய் பண்ணு. லைஃப் என்னது, டேக் இட் ஈஸி பாலிசி. இருக்கும் வரை இன்பம், நல்ல சந்தோஷமாக இரு. எல்லோரும் யோக்கியமா, எல்லோரும் பெரிய இவங்களா, எல்லாம் யாரும் பார்க்காத நேரத்தில் மோசமாக தான் இருப்பாங்க. நீ யார் பார்க்குறான்? அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு வெட்டி புதைத்தது போல நீயும் தைரியமாக செய்யின்னு தூண்டி விடுவான். சாத்தானுடைய ஒரு தன்மை, பாவம் செய்கிற வரைக்கும் தூண்டிக்கிட்டே இருப்பான். ரொம்ப அழகாக இருக்கே, ருசியாக இருக்கேன்னு ஏவாளை பார்த்து தூண்டி விட்டுக்கிட்டே இருந்த மாதிரி தூண்டி விடுவான். தூண்டி விட்ட உடனே நம்ம செய்வோம், செஞ்ச உடனே அதே சாத்தான் திரும்பி வருவான். ஏவாள்கிட்ட அப்படி தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏவாள்கிட்ட கேட்டிருப்பான், அவன் முதல்ல தூண்டியிருப்பான், என்ன இது ஏன் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமாம் சொன்னாங்க. இதை ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார் தெரியாது, ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உண்மையை நான் சொல்கிறேன், சாத்தான் உண்மை சொல்லுவானா?
அவன் சொல்கிறான், பொய்யிற்கு பிதா, நீங்கள் இதை சாப்பிட்டா தேவனுக்கு ஒப்பாயிருவீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் பொறாமை பிடிச்சவர் பார்த்தீங்களா, உங்கள் அந்த லெவலுக்கு வளர விட மாட்டார் பார்த்தீங்களா. அதனால் உங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், இது சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு பொய்யான ஒரு நோக்கத்தை, தேவனுக்கு இல்லாத ஒரு நோக்கத்தை தேவன் நினைப்பதாக சொல்லி நம்ப வைத்தான் பார்த்தீங்களா. அதில் அவன் ஜெயிச்சிட்டான். இப்போது அந்த அம்மா சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் புருஷனுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நீங்கள் நினைக்கிறீங்களா தேவன் வரும்போது என்ன நடந்தது? தேவன் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்ட உடனே ஆதாம் உடனே என்ன சொல்லியிருக்கணும்? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கணும். அது போல் என்ன பண்ணுறான் பாருங்கள், நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால நான் ஒழித்து கொண்டு இருக்கிறேன்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது சாப்பிட்டியாப்பா அப்படி தானே கேட்டிருக்கணும். அவர் கேட்குறாரு, உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? ஹூ இஸ் தட் தேர்ட் பர்சன்? அந்த மூன்றாவது மனிதன் யார்? ஆதாம் ஏவாள் உன்னை தானே விட்டுட்டு போனேன் தோட்டத்தில், இந்த தோட்டத்துக்குள்ளே ஒருத்தரும் வராதபடி பாதுகாக்க முடியும், உன்னை தானே விட்டு போனேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? யாரையும் உள்ளே விட்டுருக்கிறிய. உன்னை குற்றவாளி, உன்னை கண்டம் பண்ணது, ஒரு பாவி என்று உன்னை தீர்த்தது யார்? நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்? கேட்டிருப்பான். இது பைபிளில் தேடாதீங்க, இன் பிட்வீன் லைன்ஸில் நான் சொல்கிறேன். சாத்தான் கேட்டிருப்பான், ஏவலை பார்த்தியம்மா சாப்பிட்டுட்டியா? உடனே சொல்லுப்பே, நீ தாண்டா சொன்னேன் சாப்பிட்ட வச்ச. ஐயோ, நான் சொன்னால் கிணத்துல விழுந்தா விழுந்துருவியா, தீயில குதினா குதிச்சிருவியா? அப்படி இல்லை, நீ என்ன பண்ணிட்ட, இப்படி செஞ்சுட்டியே. அப்போ இப்போ என்ன செய்யுது? போய் அந்த முள் புதரில் போய் ஒளிஞ்சிக்கோ. அவன் தாங்க சொல்லியிருப்பான். ஏன்னா கேட்குறாரு பார்த்தீங்களா, நீ நிர்வாணின்னு உன்னை சொன்னது யார்? அந்த மூன்றாம் மனிதன் யார்? மூன்றாவது நபர் யார் கேட்டார் இல்லையா? இதுதான் பாவத்தினுடைய கொடூரமான விளைவு. இங்கே தான் கில்ட்டி கான்சியஸ், குற்ற மனசாட்சின்னு ஒன்று உண்டாகுது. இந்த குற்ற மனசாட்சி அது கொடுக்குற தண்டனை மாதிரி எதுவுமே இல்லை. குற்ற மனசாட்சி வெளியில் பார்த்தா சந்தோஷமான முகத்தோற்றம், வெளியில் சமாதானமாக இருக்கிற கிறிஸ்தவ முகம், சாந்தமான முகம். ஆனால் உள்ளுக்குள்ளே குற்ற மனசாட்சி. ஒரு இளைஞன் வந்து இயேசுவிடம் கேட்கிறான், நான் என்ன செய்தேன், இன்னும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தாலும் என் குற்ற மனசாட்சி போகவில்லையே, முழு திருப்தி வரவில்லையே என்று கேட்டது போல இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய நிலைமை அப்படி இருக்கிறது. குற்ற மனசாட்சி போகவில்லை. அந்த குற்ற மனசாட்சி எப்படி ஏற்பட்டது? செய்யாதே புசிக்காதே என்று தடை பண்ணினதை மீறுதல், டிரான்ஸ்கிரஷன், அந்த மீறுதலினால் ஏற்பட்ட விளைவு பாருங்க. அந்த குற்ற மனசாட்சி எவ்வளோ கொடிதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்னும் மணி முடியல, என்ன எல்லாரும் கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? ரைட். ஸோ அப்போது என்ன நடக்குதுன்னா, ரஷ்யாவில் முன்னால், ரொம்ப முன்னால் ஒரு பெரிய சம்பவம். என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு வயசானவர், ரொம்ப வயசானவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரார். வந்து என்ன கைது பண்ணுங்கன்றார், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்றார். இப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, உன்னை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுது, ரொம்ப ஒரு அப்பாவியாக தெரியுற, உன்னை எப்படி நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு லீகல் கிரவுண்டு இல்லாமல், சட்ட அடிப்படை இல்லாமல் எதுவுமே அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறார், 20 years பேக், 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த குறிப்பிட்ட இரும்பு எக்க ஆலை, ரஷ்யாவில் உள்ள அந்த இரும்பு எக்க ஆலையிலேருந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கா பாருங்கள். ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிங்களா பாருங்கள், அவன் பேர் இதுன்னு சொல்கிறாரு, வருஷத்தை சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் தேடி பார்க்குறாரு, ஆமாம் ஒருத்தனை தேடணும், 1 வருஷம் 2 வருஷம் தேடணும், கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த நண்பன் யார், அவன் பேர் என்ன, அவன் என்னுடைய நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் அவனும் சேர்ந்து வேலை செய்துட்டு இருந்தோம், ஒரே கம்பெனியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஜாலியாக பேசிகிட்டே வேலை செய்துக்கிட்டு இருந்தோம். கீழே இரும்பு உருக்கிற ஒரு ஆலை அது. ஸோ அந்த ஆலையில் எத்தனையோ டிகிரி உஷ்ணம், அதுக்கு மேலே நின்று நாங்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு சின்ன வாக்குவாதம், ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பித்த வாக்குவாதம், அது கோபமாக மாறி என்னை அறியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஓங்கி ஒரு அரைஞ்சேன். அரைஞ்ச உடனே அவன் தவறி விழுந்ததுனால, தடுமாறி விழுந்ததுனால அந்த தீக்குள்ளே விழுந்த போது அவன் சாம்பலாக மாறிட்டான். கொஞ்சம் யாருன்னு பாருங்கம்மா, யாருன்னு பாருங்கள், கொஞ்சம் தயவு செய்து உதவி செய்யுங்க, யாராவது ஒருத்தர் உதவி செய்யுங்க.
கவனத்தை திருப்புறதுக்கு இடம் கொடாதீங்க உங்கள் பிள்ளைகள். ஓகே, தயவுசெய்து சிறு பிள்ளைகள் கொண்டு வந்தவங்க அவங்கள கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ளுங்க. அவங்கள நேசிக்கிறோம். செய்தியினுடைய கோர்வை கெடுக்கிறதுக்கு சில சமயம் அவங்களும் பயன்படுத்தப்படுவாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கும். சரியா? ஓகே. அப்போது என்னன்னா அது யாருமே தெரியாது. அப்போல்லாம் சிசிடிவி கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, யாரும் பார்த்தானான்னு பார்க்குறேன், யாருமே பார்க்கல. உடனே நானும் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்றது என்னால் தாங்க முடியல. என் உயிருக்கு உயிரான நண்பனை விளையாட்டு வாக்கில் ஒரு கோபமாக அடித்தேன், அவனுக்கு இப்படி ஒரு கொலையில் முடிஞ்சிருச்சே அப்படின்னு. ஆனால் யாருமே பார்க்கலன்ன உடனே எனக்கு தண்டனை குறித்த பயம் வந்தது. தண்டனை குறித்த பயம் வந்தோடனே நான் எல்லாரும் தேடுவது போல் நானும் தேடினேன். கம்பெனி முழுக்க தேடினோம், கிடைக்கவில்லைன்னு சொன்னோம். என்னுடைய மனைவிக்கு போய் ஆறுதல் சொன்னேன். அவள் நம்பினாள், என்னை நம்பினாள். அவளுக்கு ஆறுதல் சொன்னேன், கவலைப்படாத எப்படியாவது வந்துடுவான் அப்படி இப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்தினேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவளும் அதை தேடுறதை விட்டுட்டா. வாழ்க்கையிலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், என்னை யாருமே தேடவில்லை. யாருமே தேடாத போது தான் என் மனசாட்சி என்னை உறுத்த ஆரம்பித்தது. யாருமே பார்க்கவில்லை என்று உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் என் மனசாட்சி நீ குற்றவாளி என்று சொல்லிச்சு. அந்த குற்றவாளி என்று தீர்த்த அந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியல சார். 20 இயர்ஸாக நான் படுகிற பாடுகள், தூக்கமில்லாத இரவுகள் சொல்ல முடியாது. என்னுடைய நண்பனுடைய மரண ஓலம் என் காதுகளை விட்டு போகவில்லை. அவனுடைய கண்ணீர், அவனுடைய கதறல் என் இருதயத்தின் விட்டு போக மணிங்குது. ஐயோ நான் ஒரு கொலைகாரன் என்று என்னை நானே குத்தி கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து என்னை பிடித்து ஜெயிலில் போட்டு தீர்ப்பே தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னான். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் கேட்ட ஒரு ஊழியர் சொன்னேன். ஒரு சம்பவம்னு சொன்னார். உண்மையா கதையா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது பாருங்கள். யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்னை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நல்லா தெரியுது, அங்குமிங்கு பார்த்தா ஒருத்தரும் பார்க்கல அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் ஒரு உறுத்தல் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த உறுத்தலுக்கு பேர் தாங்க குற்ற மனசாட்சி, கில்ட்டி கான்சியஸ். இந்த பாவத்தினுடைய விளைவில் பெரிய விளைவு என்னன்னா இந்த கில்ட்டி கான்சியஸ் தான். இந்த கில்ட்டி கான்சியஸை எடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருந்தது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் தெளிக்கப்பட்ட ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே கொண்டு வருகிறார். அப்போது சுவிசேஷம் என்றால் என்ன? எல்லாம் சொல்லுங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? இழந்து போன மனிதன் திரும்ப அவனை எங்கே கொண்டு வரணும்? எங்கே கொண்டு வரணும்? தேவன் பக்கம் சேரணும். இல்லை, பவுல் ஒரு இடத்துல சொல்வார்ல, நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். சொல்கிறார் பார்த்தீங்களா? ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுங்கள். அந்த ஒப்புரவாகும் போது தான் மெய் சமாதானம் கிடைக்கும். இந்த ஒப்புரவாகுதல் ஆகும்போது தான் வாழ்க்கையிலே ஒரு மாற்ற துவக்கம். இது எப்படி நடக்கும்? இது விசுவாசத்தினால பக்தியினாலா? பழைய ஏற்பாடு சொல்லிச்சு பக்தியினாலே. இந்த இந்த என்னை நான் பாவிதான், பிறப்பிலே பாவிதான், வளர்ப்பிலும் பாவிதான், ஆனால் என்னை ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிவிட்டார். ஜஸ்ட் நீதிமான், ஒரு நீதிமான் என்று சொல்லி என்னை நீதிமான் என்று பிராண்ட் பண்ணிட்டார், என்னை முத்திரிச்சிட்டாரு அப்படின்றத ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாரு. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பக்தியினால, முயற்சியினால, பிரமாணங்களை கைக்கொள்கிறதுனால, பலிகளை செலுத்துகிறதுனால, வழிபடுகிறதுனால, ஆராதனை. இது பழைய ஏற்பாடு சொல்லுகிற சுவிசேஷம். அதே செய்தி மாறலை, சுவிசேஷம் மாறலை. ஆனால் இந்த சுவிசேஷத்தின் செய்தி வித்தியாசம். நீ ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னை நீ காப்பாற்றி கொள்ள முடியாது, உன்னுடைய இடத்துல நான் உனக்காக மரிக்கிறேன். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை கடவுள் தான் கடவுளாக இருந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கடவுள் தமது குமாரனை அனுப்பினார், இல்லாவிட்டால் மனிதனாக அவதரித்தார். ரெண்டும் ஒரே பொருளிலே பார்க்க முடியும். அப்போது மனித அவதாரம் எடுத்து மனித உருவம். இதே ரோமர் 7:8 தொடர்ந்து வாசித்தா நான் சொல்லும் சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அப்போது இயேசு கிறிஸ்து மனிதனாக ஏன் வந்தாருன்னு கேட்பாங்க. குறித்த காலத்தில் ஏன் வந்தார்? அங்கிருந்தே அவர் ரட்சிக்கப்பட முடியாதா? ரட்சிப்பை ஏற்படுத்த முடியாதா? முடியும். ரட்சிப்பின் திட்டம் பழைய ஏற்பாட்டில் நிறைவேறலையா? நிறைவேறிச்சு. அவங்க அறிந்த சத்தியத்தின்படி நிறைவேறிட்டு நம்முடைய காலத்தின் சத்தியம் எபிரேயர் 1:1 பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் நமக்கோ ஹல்லேலூயா இந்த கடைசி நாளிலே குமாரன் மூலமாய் ஹல்லேலூயா சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் கரங்கள் உயர்த்தி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆகவே சுவிசேஷம் என்பது இழந்து போன மனிதன் திரும்ப தேவனாண்டை கொண்டு வந்து சேர்ப்பது. புதிய ஏற்பாட்டிலே
மிக அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சுவிசேஷம் என்பது அந்த நீ வரணும்னு முயற்சி பண்ண எத்தனை வருஷம் ஆச்சு? மோசே கொடுத்தது உன்னால் செய்ய முடியல, தீர்க்கதரிசி கொடுத்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல, ஆசாரியர் சொல்கிறத நிறைவேற்ற முடியல. ஆனால் நீ ஒன்று செய்ய, நீ இருக்கிற மாதிரியே வா அப்படின்னார். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு நல்ல கதை ஒன்று நமக்கு சொன்னார். யாருக்கு தெரியும்? அவர் சொன்ன கதை யாருக்காவது தெரியுமா? கதை என்ன ஊமை? நான் சொல்கிறது சரியா புரிந்து கொள்றீங்களா? என்ன ஊமை சொன்னார்? சூப்பர். இளையகுமாரன் கதையை சொல்கிறார். இளையகுமாரனை பாருங்க, இதுதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஏதாவது செய்யணுங்க, பலி செலுத்தணும், நீ பலி செலுத்தவில்லையே என்று சலித்து கொள்ளுகிறார் பழைய ஏற்பாடில். புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கு பாருங்க. இளையகுமார் என்ன பண்ணா? பெரிய பாவம் செய்தான் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். பாவத்தை பேசாதீங்க. பாவம் அவனுக்கு செய்ய வாய்ப்பு இருந்து செஞ்சிட்டான். எத்தனையோ பேர் பாவம் செய்யலை. ஏன் பாவம் செய்யலை? வாய்ப்பு இல்லை. எத்தனையோ பேர் தேவதூதர் மாதிரி இருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இளையகுமாரனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அவன் செஞ்சிட்டான். இப்போ பாவத்தில் பெரிய பிரச்சனை தெரியுமா? அப்பா வீட்டை விட்டு போனா பார்த்தீங்களா, அதுதாங்க பெரிய பிரச்சனை. அப்பா வீட்டை விட்டு துரத்தப்பட்டான்ல ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு, அது பிரச்சனை. இங்கே இளையகுமாரன் தானாக ஓடிவிட்டான். ஆனால் அப்பாவிடம் திரும்பி வரும் சந்தர்ப்பம் வந்த போது இளையகுமாரனுடைய பங்கு என்ன? ஒரே ஒரு சின்ன தீர்மானம், என் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை மட்டும்தான் இளையகுமாரன் எடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தின் செய்தியை புரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இது புரிந்தால்தான் கலாத்திய நிருபம் புரியும். கலாத்திய நிருபம் புரிந்தால்தான் அந்த ஒற்றை வசனம் உங்களுக்கு புரிய முடியும். இல்லாவிட்டால் அது ஒரு ஸ்லோகம் போல, சமஸ்கிருத ஸ்லோகம் போல இருக்கும், எபிரேய ஸ்லோகம் போல இருக்கும், புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த சுவிசேஷ செய்தி என்ன? பழைய ஏற்பாட்டிலே முயற்சியினாலே, புதிய ஏற்பாட்டிலே இளையகுமாரன் கதையை சொல்றாரு. அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரான். திரும்பி வரும் பொழுது அங்கே ஓடோடி வந்து தகப்பன் என்ன செய்றாரு? கெட்டி பிடித்து, சொல்லுங்க, கெட்டி பிடித்து முத்தமிட்டு, ஹல்லேலூயா, முத்தமிட்டு அவனை மார்போடு அனைத்து முத்தமிடுகிறார். இப்போ கொஞ்சம் அந்த கதையை பைபிளில் இருக்கிறத விட்டு கொஞ்சம் வெளியே வருமா? கொஞ்சம் மாற்றி யோசிப்போமா? சரி, வேற மாதிரி யோசித்து பார்ப்போம் அந்த கதையை. அப்பா வராரு, அப்பாட்ட ஓடி வரான் இளையகுமாரன், கெட்டி பிடிக்க போறாரு அப்பா. அப்பதான் பார்க்குறாரு மகன் உடம்பெல்லாம் என்ன இருக்கு? நாத்தம். அப்பா சென்னை பாஷையில் கப் அடிக்குது. நாத்தம். பனிகளுக்குள்ளே இருந்திருக்கான், எத்தனை நாள் குளிக்கலையோ, அந்த சேத்துக்குள்ளே கடந்திருக்கான், அப்படின்னு நாத்தம். உடனே நான் அப்பாவா என்னை கற்பனை பண்ணுறேன், அப்படி கெட்டி பிடிக்க போகிறேன். என்ன நாத்தம்? டேய் வேலைக்காரங்களா வாங்கடா, நல்லா அவனுக்கு குளிப்பாட்டு, அவனுக்கு நல்லா குளிப்பாட்டு, புது ட்ரெஸ் போடு, சென்ட்டு பர்ஃப்யூம் எல்லாத்தையும் அடித்து கொண்டு வா. அதுக்கப்புறம் மகனேன்னு முத்தம் கொடுத்தாரு. அப்படியா? சொல்லுங்க, உங்கள் பைபிள் எப்படி போட்டிருக்கு? அந்த நாற்றத்தோட இருக்கிறவண்ணமாய், as it is, as he was, இருக்கிறவண்ணமாய் ஏற்றுக்கொண்டார். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள பெருத்த வித்தியாசம். இந்த கோடை, பெரிய கோடை கண்டுபிடிக்க முடியாமல் தான் இன்னைக்கும் ரட்சிக்கப்படாமல் அநேகர் இருக்கிறாங்க, சபைக்குள்ள அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ தீர்மானம் பண்ணு. அதுதான் உன்னால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது. தீர்மானம் பண்ணி அப்பா வீட்டுக்கு போகணுன்னு வந்தாச்சு. அப்பா என்ன செய்வார்? உன்னை சுத்தப்படுத்திட்டு இல்லை, உன்னை ஏற்றுக்கொண்டு சுத்தப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, அதுதாங்க, ஏற்றுக்கொண்டு சுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இருக்கிற வண்ணமாய் ஏற்றுக்கொண்டு அப்புறம் என்ன செய்வார்? வேலைக்காரங்களை கூப்பிடுவார். அப்படியே பரவாயில்லப்பா, இந்த நாத்தத்தோட இருன்னு ஊத்துருவாரா? பரவாயில்ல, இது கூட நல்லா இருக்கேன், புது மாடலாக இருக்குது, எந்த ஒரு வாசம், நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. உடனே வேலைக்காரன்ட்ட கொடுத்து சுத்தப்படுத்து, குளிப்பாட்டு, அவனுக்கு புது ட்ரெஸ் போடு, அவனுக்கு மோதிரெல்லாம் போட்டு கொண்டு வா, விருந்து வைப்போன்னு அடிக்கிறார், கொண்டாடுறாரு. ஹல்லேலூயா. இதை படிச்சிட்டிங்கன்னா ரட்சிப்பின் திட்டம் புரிஞ்சிடும். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் புரியும். கலாத்திய நிருபம் வாசிப்பீங்க, 3:16 புரியும், எல்லாமே புரியுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிடுவீங்க. இவ்வளோ தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க இளையகுமாரன் எப்படி வந்தான், இருக்கிறவன் நம்ம ஏற்றுக்கொண்டாரு, சுத்தப்படுத்தினார். பார்த்தீங்களா? இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் 2000 வருஷமாக சபை என்ன தப்பு பண்ணுது, திருச்சபை என்ன தப்பு பண்ணுது, சுவிசேஷத்தில் என்ன தப்பு பண்ணுறாங்க? குறிப்பாக இந்தியாவில் ஏன் 2% இருக்கிறோம், ஏன் வரல அப்படின்னா, இளையகுமாரன் ஓடி வர்றான், சினிமா உலகத்திலேருந்து ஓடி வர்றான், கள்ளக்கடத்திலேருந்து ஓடி வருகிறான், விபச்சார விடுதியிலேருந்து ஓடி வருகிறான். ஓடி வரும்போதே ஸ்டாப் சொல்கிறோம். இதெல்லாம் எங்கள் சர்ச்சில் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன இல்லை, இடம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னு அவன் கேட்குறான். அங்கே போய் குளிப்பாட்டு. என்ன குளிப்பாட்டு? ஞானஸ்நானம் எடு, இல்லாட்டும் உன் ட்ரெஸ்ஸை மாற்று. லுங்கியோடெல்லாம் வர முடியாது, போதை இதெல்லாம் அடிச்சுட்டு இப்படிலாம் வர முடியாது, முடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சுருக்க, ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க.
இதெல்லாம் பேச என்ன பண்ணணும், நீ உன்னை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதுதாங்க இன்னும் பழைய ஏற்பாட்டில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, பழைய உடன்படிக்கையில் இருக்கும் பார்த்தீங்களா. அதுதான் நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட பண்ணிக்கிறாங்க, சபைக்கு பல வருஷம் வந்து மாறாமல் இருக்கிறாங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்திருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இறக்கம் பெறுவான். எவ்வளோ பெரிய ரத்தாம்பர பாவமாக இருந்தாலும் எல்லாருக்கும் மறைக்கப்பட்டு எல்லார் கண்களையும் மிளகா தூவி போட்டுட்டு மிளகா பொடியை போட்டு சயின்டிஃபிக்காக பாவம் செய்து, ஆனால் உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டு உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே குற்ற உணர்ச்சினாலே ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் ஒவ்வொரு நாளும் புரண்டு புரண்டு படுத்து, நான் ஒரு பாவி, எனக்கு என்ன தண்டனை வரப்போகிறதோ, என்ன நோய் வரப்போகுதோ, என்ன பிரச்சனை வரப்போகிறதோ, என்ன பொருளாதார கஷ்டம் வரப்போகிறதோ, குடும்பம் இப்படியே நாளெல்லாம் என்ன சொல்கிறது, துயரத்தில் துன்பத்தில் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு காரியம் உண்டு, நற்செய்தி. நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் பிலீவ் அண்ட் come towards your father's house, come to your father's house. Hallelujah. அப்பா வீட்டுக்கு வாம்மா, அப்பா வீட்டுக்கு வா அப்படின்னு வரணும். வரும்போது நம்ம அப்பா பாருங்க, அந்த இளையகுமாரன் அறிக்கையெல்லாம் பண்ணுறாரு, காதல் கொடுத்து வாங்கின மாதிரியே தெரியல. நான் உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவது தகுதி இல்லை, அறிக்கை பண்ணுன்றோம், அதை காதலை வாங்கின மாதிரியே தெரியல. பரவாயில்லடா அப்படின்லாம் ஒரு வார்த்தை ரெஸ்பாண்ட் பண்ண பண்ணிக்கிறார். அவர் நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறார் எப்படி இதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னா, நீ என்னை விட்டு ஓடின போதும் என் மகன் தான், இப்போ திரும்பி வந்தவர் அப்பவும் என் மகன் தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம அப்பா கூடவே இருக்கிறோம் அப்படின்னா அவர் அப்பப்போ தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே மயிர் கூச்சரியுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், புல் அரிக்குதுன்னுப்பாங்க. அந்த மாதிரி அப்பா வந்து வரும்போதெல்லாம் வரும்னு நினைக்காதீங்க. ரொம்ப விசுவாசத்தில் வேற ஒன்றுமே இல்லை, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவிகளையும் மன்னிக்கிறார். 6 கொலை செய்த ஆட்டோ சங்கர் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிப்பை பெற்ற சாட்சியை கேட்டிருக்கீங்களான்னு தெரில. அவர் அவ்வளோ பெரிய கொலைகாரன்னு சொல்லி உலகம் தீர்ப்பு கொடுத்து, சட்டத்தின்படி தீர்ப்பு, அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் ஓடினாலும் திரும்ப ஜெயிலுக்குள்ளே வந்தார். அங்கே சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அவருடைய வாழ்க்கை மாறினது. நான் பாவி என்று கதறி எழுதினார். அவருடைய மகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார், மாலை முரசு, மாலை மலர் போன்ற பத்திரிகைகளே அது பிரசுரமாயிற்று. அன்பானவர்களே, நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பேற்பட்ட பாவி என்னையும் மன்னிப்பா, எப்பேற்பட்ட பாவி மன்னிப்பா. ஆனால் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு தீர்மானம், நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, ஒரு தீர்மானம். அப்பா நம்ம வீட்டுக்கு நான் வர்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கலாம் பார்க்க மாட்டார், புலம்புறீங்கன்னு பார்க்க மாட்டார். நீங்கள் திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்தால் சில விசுவாசிகள் என்னிடத்துல கேட்பாங்க, சில வாலிபர்கள் என்னிடத்துல கேட்பாங்க, அங்கிள் நான் ரொம்ப முன்ன மாதிரியே பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, நான் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிற மாதிரி தீர்மானம் ஒரு மாதிரி நினைக்கிறேன், ஜபத்துக்கு உட்காந்தா முடியல, வேதத்தை வாசிக்க நினச்சா முடியல, ஊழியம் செய்ய நான் பிடிக்கல, முன்ன சர்ச்சுக்கு வரும்போது இஷ்டமாக வரும், இப்போ சர்ச்சுக்கு வர்றதே போர் அடிக்கு, பாஸ்ட் பிடிக்கல, சபை மக்கள் பிடிக்கல, ஏனோ தானோன்னு வந்துட்டு போகிறேன், கல்யாணம் வரைக்கும் வரலான்னு நினைக்கிறேன், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நான் ஒருத்தர் கேட்டார், சமீபத்தில் எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி கேட்டான், நான் இவ்வளோ மோசமாக நான் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறேன், நான் என்ன செய்யணுன்னா, நீ உளுந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. அவன் சொன்னான் 4-5 வருஷம். 4-5 வருஷம் கணக்கு போடாது, இன்னைக்கு நீ எழுந்து ஓடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. 4-5 வருஷம் கணக்கு போட்டு இன்னும் 4-5 வருஷம் ஒன்றா செய்யாத, அது பழைய மதம். இப்போ அப்பா கட்டி பிடிக்கும்போது முத்தம் கொடுக்கும்போது ஏற்றுக்கொண்டீங்கன்னா போதும், உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளணும், ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு பல்லவியை நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. நம்ம கொடுத்த ரட்சிப்புக்காக எவ்வளோ ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. Hallelujah. D. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே,
அன்பான தேவா. எல்லாரும் உணர்ந்து ஆவியான என்ன ஒரே ஒரு விஷயம் மாத்திரம். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். பாடுங்க உற்சாகமாய். எங்கோ என்னே தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. எங்கள் அப்பா பிதாவே அருமை. ஓ அல்லேலூயா. ஆவியானவரே போதும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல யாராவது நான் இன்னும் என்னை அப்பான்னு கூப்பிட முடியல, ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனசு சொல்லுது, நீ அதுக்கு தகுதியற்றவன், ஒர்த்லெஸ், உனக்கு அந்த நீ டிசர்வ் பண்ண முடியாது, உனக்கு அதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு என்னை ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னு சொல்கிற நிலையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இது ஒரு நல்ல அருமையான நாள். நீங்கள் ஒரே ஒரு தீர்மானம் தான் நீங்கள் எடுக்கணும். திரும்ப நான் உம்மிடத்தில் வருகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒருவர் கூட கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் அந்த உறுத்தலேருந்து விடுவிக்கப்படணும். எனக்கு இயேசு என் தகப்பன் அப்பான்னு கூப்பிடத்தக்கதான இந்த புத்திர ஆவியை எனக்கும் கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கள். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை வைத்து காண்பீங்க. உங்களுக்கான விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில கரங்களை நான் பார்க்குறேன். மற்றவர்கள் எல்லாரும் கண்களை மூடிடுங்க. கரங்களை உயர்த்தினவர்கள் உங்கள் இருதயத்தையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பாவிதான், ஆனால் நான் உம்மிடத்தில் வருகிறேன், என்னை உமது மகனாக உமது மகளாக ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரு சின்ன ஜெபம், இந்த ஒரு சின்ன விசுவாசமுள்ள ஜெபம், இந்த தாழ்மையாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதில் ஒரு புது வாழ்வு நீங்கள் பெறுவீங்க. இதுதான் மனம் திரும்புதலின் முதல் படி என்று அறிவீங்க. நித்திய ஜீவன் உங்களுக்குள் உண்டாகும். நித்திய நம்பிக்கை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், வாழ்வில் மாற்றம் நடக்கும். ஹல்லேலூயா. எழுந்து கரங்களை உயர்த்தினவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை தாரும், ஒரு சமாதானத்தை தாரும், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை தாரும், ஒரு இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும். எத்தனை நாள் அவர்களுக்குள் இருந்த ஏக்கங்கள் எல்லாம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை தொடர விரும்புகிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி ஆண்டவருடைய அன்பை அப்படியே வல்லமை ருசித்தவன், இளையகுமாரன் போல நான் ஒரு நாள் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டு சரணடைந்தவள். ஆரம்ப நாட்களிலே அவ்வளவு ஆராதனை உற்சாகம், அவ்வளவு வேதத்தை வாசிக்கையில் உற்சாகம், கர்த்தர் பேசுவது போல இருக்கும், ராக்காலங்களிலே தட்டி எழுப்புவது போல இருக்கும். பார்த்தால் யாரும் இல்லை, ஆனால் ஜெபிக்க தூண்டுவார். ஜெபிப்பேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் என்னை விட்டு போய் பல வருஷங்களாகுது ஐயா, பல மாதங்களாகுது. நான் எங்கேயோ தூரமாக இருக்கிறேன். ஒருவேளை பண்ணி மேய்க்கிற கூட்டத்தில் இல்லை, இளையகுமாரன் போல தூர தேசத்தில் இல்லை, துன்மார்க்கமாய் வாழலை, சன்மார்க்கனாக இருக்கிறேன், மூத்த சகோதரன் போல தான் இருக்கிறேன், அப்பா வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒரு குற்ற மனசாட்சி கூடவே இருக்கிறேன். செலிப்ரேட் பண்ண முடியல, இந்த சந்தோஷத்தை என்னால் கொண்டாட முடியல அப்படின்னு உறுத்தல் இருக்கையா. நான் ஒரு மூத்த சகோதரன் போல தான், அந்த கதையில் சொல்லப்பட்ட மூத்த அண்ணன் போல என் வாழ்க்கை இருக்குது. வெளியிலையும் சொல்ல முடியாது. ஊழியம் வேற செய்கிறேன், என்னை நம்பி ஊழிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது, ஆனால் என்னால் சில காரியங்களை விட முடியல. ஆண்டவர் இந்த முகாமில், இந்த முதல் 2வது செஷனில் ஆண்டவர் என்னை தொடணும், என் வாழ்க்கையை மாற்றணும், நான் உயிர்ப்பிக்கப்படணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடியிருக்கணும். ஒருவரும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடிக்கணும். நீங்கள் சின்சியராக அப்படிப்பட்டவங்க என்னை புதுப்பி ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை வைத்து காண்பீங்க. உங்களுக்கு நல்ல விசுவாசிகளாக இருந்தாலும் ஆலையில் கரங்களை வைத்து காட்டுங்க. அநேகரை நான் பார்க்குறேன். உங்களை பாருங்கள். ஆண்டவர் இந்த நாளுக்கு அப்புறம் ஒரு உயிர்ப்பித்தல், ஒரு புதுப்பித்தல், ஒரு பலப்படுத்துதலை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிலர் கரங்களை உயர்த்த வெட்கத்தோடு நீங்கள் இருக்கலாம்.
எல்லாரும் பார்த்து விடுவாங்களோ என்ற மனத்தில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை தாழ்த்தி எல்லாரும் கண்களை மூடி கீழ்ப்படிதலோடு இருக்கிறாங்க. என்னை ஒரு விஷயம் மாத்திரம், என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நான் அந்த என் வாலிப சகோதரன் ஒரு தம்பி கேட்கும் போது சொன்னேன், நீ எவ்வளவு தூரம் போயிருக்கிறன்றது முக்கியம் இல்லை, இன்னைக்கு ஒரு அடி அப்பா வீட்டுக்கு நோக்கி ஒரே ஒரு ஸ்டெப் முன்ன வை தம்பி, அவர் 2 அடி முன்னால் வருவார். நீ 1 அடி முன்ன வச்சு அவர் 2 அடி வைப்பாருப்பா. அவர் அவ்வளவு உனக்காய் காத்திருக்கிறார். ஓசியா புத்தகத்தில் சொன்னது போல, நாள் முழுவதும் கரங்களை நீட்டி உனக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னது போல, எப்ராயிமே உன்னை கைவிடுவேன் என்று சொன்ன நாள் முதல் உனக்காய் எனக்குள் இருதயம் பரிதவிக்கிறது என்று சொன்ன அன்பின் தகப்பன் ஒரு வேலைக்காரனை போல நீங்கள் திரும்ப வரும்படி காத்து கொண்டிருக்கிறார். அது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன தீர்மானம். எதை விட்டேனோ, எங்கு விட்டேனோ அந்த இடத்தில் இன்றிலிருந்து அதை ஆரம்பிக்கிறேன். எதை ஆவிக்குரிய கடமைகளை விட்டேனோ அதை இன்றைக்கு நான் ஆரம்பிப்பேன். அந்த தீர்மானம் மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கிருபைக்கு நேர்ந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஏராளமான சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்தில் தங்கள் மற்றவர்கள் பார்வையில் பட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய புது அபிஷேகம் புதுப்பித்தலை நான் பெறணும்னு சொல்லி கரங்களை உயர்த்தினாங்களே, அவங்க தாழ்மையை பாரும் ஆண்டவரே, அப்படியே வாஞ்சியை பாரும் ஆண்டவரே. இந்த முகாம் முடியறதுக்குள்ள அவங்க சொல்லணும், ஒரு சாட்சி சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை நான் உணர்ந்தேன் அப்படி சொல்லணும். அப்படி சொல்ல போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 20 நிமிஷம் நான் உங்களோட திரும்ப வேகமாக பேசுகிறேன். பாருங்க, முதல் 5 புத்தகங்கள் மனிதன் திரும்ப தேவனிடத்தில் திரும்புவதற்கான அஸ்திபார செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகம் திரும்ப பாருங்க. அடுத்து யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை பெற்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ ஒப்புரவாயிட்ட என்னோட, இப்போ நீ மற்றவர்களை என்ன செய்யணும்? ஒப்புரவாக்கணும். அவனும் இழந்து போனவன், அவனும் தொலைந்து போன மனிதன், அவனும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறான், நிம்மதி இல்லாமல் இருக்கிறான், மனசாந்தி இல்லாமல் இருக்கிறான். அவனையும் அவளையும் உங்க கூட வேலை செய்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, அவன்கிட்ட ஒரு நாளாவது சொல்ல வேண்டாமா? சொல்லி நீ கொண்டு வரணும். இதை பாருங்க. இதைத்தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா யோசுவா புத்தகம், பழைய ஏற்பாட்டில் யோசுவா புத்தகம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டு வந்தேன்ல, அதை எழுதிட்டே வாங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த செய்தியை சொல்கிற புத்தகம் யோசுவா புத்தகம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம். அங்கே பார்த்தீங்களா, என்னுடைய விசுவாசம் என்னோட மட்டும் இருக்கணும்னு இல்லை, யோசுவாவுக்கு தன் வீட்டாருக்குள்ளே போகணும். அவர் மரபு சொல்லுது, அவர் கட்டின மனைவி பேர் ராகாப் என்ற வேசின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சரித்திரம் சொல்லுது நீங்கள் நம்புவீங்களோ எனக்கு தெரியாது. அப்போ பாருங்கள், எவ்வளோப்பட்ட பாவியம் மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவள் மூலமாய் ஒரு சந்ததியை, தேவ சந்ததியை கொடுக்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட பாவியம் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள். ஒரு மனிதனுக்குள்ள ஆரம்பித்த விசுவாசம், ஒரு மனிதனுக்குள் ஏற்பட்ட அந்த மீட்பின் ஆசீர்வாதம் முழு குடும்பத்துக்கும் போகணும். இந்த வருஷ துவக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். நான் மட்டும் வந்தால் போதாது, என் முழு குடும்பமும் வரணும் ஆண்டவரே. உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரத்த சம்பந்தம் உள்ள இமிடியட் ஃபேமிலி, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், பெற்றோர்னா பிள்ளைகள், பிள்ளைகள்னா பெற்றோர்கள், இப்படி இமிடியட் ஃபேமிலி இருக்குது பாருங்கள். யாராவது இன்னும் சபைக்கு வராமல் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, பின்மாற்றம் அடைந்திருக்காங்கன்னா இந்த வருஷத்தில் இப்போ ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்க வரணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை உங்களுக்குள்ளே பூட்டி வைத்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று குஷ்டரோகிகள் சொன்னதை மனதில் கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்த பின்பு அதை அநியாயமாக அடக்கி வைத்தால் அது அவபக்தி, அவமரியாதை, தேவ கோபம் அவர்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கின்ற ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் முழு வேதாமத்தின் செய்தி. பழைய ஏற்பாட்டில் யோசுவா புத்தகத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகள் சேர்த்து வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இந்த செய்தியை சொல்கிற புத்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள். எழுதிட்டீங்களா? கனெக்டிங் அதர்ஸ் வித் காட். நான் தேவனோடு கனெக்ட் பண்ணப்பட்டேன், இப்போ மற்றவங்களை ஆண்டவரோட சேர்த்து வைக்கிறேன், அவளை கனெக்ட் பண்ணுறேன். பழைய ஏற்பாட்டில் யோசுவா புத்தகம்னா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள். எங்கே திரும்பினாலும் மனம் திரும்புதல் இருக்கும், கூட்டமான மனம் திரும்புதல் இருக்கும், குடும்பமான சபையாக ஊராக மாறும் கூட்டத்தை அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கலாம். அதாவது அவங்க சுவிசேஷத்தை பெற்று தேவ அன்பை ருசித்தவர்கள் தாங்களே கொண்டாடி கொண்டிருக்க நினைத்தார்கள். அப்படிதான் ஆதி சபை கொண்டாட நினைத்தது, அப்படிதான் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தெரியாது. புறப்பட்டு சென்று சகல ஜாதியரும் சீசராக்குங்கள் சொன்னார். அது புரியல. ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் சொல்லி கொடுத்தது யூதர்களுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே அவங்க மனம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு சின்ன வட்டம்.
200 கிலோமீட்டர் நீளம் கூட இல்லாத ஒரு சிறிய வட்டம், சிறிய பூவோல ரீதியான ஒரு சின்ன நாடு, கொஞ்சம் ஜனத்தொகை. ஆனால் அவங்க எல்லாமே சாதித்தது போல அவங்க நினச்சாங்க. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே முழு உலகத்தையும் மாற்றிட்டோம்னு நினச்சாங்க. அதனால தான் அவங்க சமாரிய பட்டணத்துக்கே சந்தோஷம்னு சொல்லுவாங்க. சமாரிய பட்டணத்தில் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க அவங்களுக்கு தெரியாது. முழு உலகம் மாறிட்டு தான் நினச்சாங்க. அவங்களுக்கு பேர் வந்துச்சு, உலகத்தை கலக்கிறவர்கள் என்று பேர் வந்துச்சு. ஆனால் அவங்க மனசுல எல்லாம் முழு உலகத்தையும் மாற்றிட்டோன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. மாறினது யாருன்னா, வேத சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, முதல் நூற்றாண்டில் அது குறிப்பிட்ட ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள 40,000 விசுவாசிகள் எருசலேமில் இருந்தாங்களாம். யார் அவர்கள் என்றால் எல்லாரும் யூதர்கள். அவங்க நினைச்சது நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம தான் பரலோகத்துக்கு போக போகிறோம். ஏன்னா தேவதூதர்கள் சொன்னாங்க, இயேசு பரமேறும் பொழுது என்ன சொல்கிறாங்க, பரமேறும் பொழுது நீங்கள் எப்படி அவரை மேலே ஏறும்போது பார்த்தீங்களோ அதே மாதிரி சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லா அப்போஸ்தலர்கள் பாதத்தில் உட்காந்து பாட்டு பாடுறது, பிரசங்க கேட்கறது, பாட்டு பாடுறது, பிரசங்க கேட்கறது. அவங்க நம்ம பிரைஸ் எல்லாம் சொல்கிறோம், அவங்க மாரநாதா மாரநாதான்னு சொன்னாங்க. ஏன்னா மாரநாதான்னா என்ன அர்த்தம்னா இயேசு வருகிறார். இந்த நம்முடைய காலத்தில் அவர் வந்துடுவார்ன்ற நம்பிக்கையில் சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் நிறுத்திட்டு, வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டாங்க. மடத்தில் உட்காந்து பஜனை பண்ணுற மாதிரி எருசலேம் தேவாலயத்தில் ஒரு கூட்டமும் வீடுகள் தோறும் கூட்டமாக உட்காந்து வெறும் ஜபம் தபம் தான். அவங்க மறந்துட்டாங்க, நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. நாம் பெற்ற சந்தோஷத்தை தன்னுடைய சொந்த குடும்பம் யூதருக்குள்ளே சுருக்கி கொள்ளாதபடி பூமியின் கடைசி பிறந்த போகணும் அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் டைம் கொடுத்து பார்த்தாரு, பரிசுத்தாவின் மூலமாக பேசி பார்த்தாரு, அவங்களுக்கு புரியல, அந்த செய்தி புரியல. இயேசுநாதர் சொல்லி கொடுத்த கட்டளை அவங்களுக்கு புரிய முடியல. ஆகவே தான் உபத்திரவத்தை அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத போது, மென்மையாக பேசும் பொழுதே கீழ்ப்பிடிந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். ஆகவே தான் ஓசியாவிலே வாசிக்கிறோம், வார்த்தையை கொண்டு மனம் திரும்பு, வார்த்தையை கொண்டு மனம் திரும்பு. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டிய பகுதி எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை என்னை தொழில்கிட்டே இருக்கும், வார்த்தையை கொண்டு மனம் திரும்பு. அப்படின்னா ஆண்டவர் மனசாட்சி மூலமாக பேசுகிறார்ல, அப்போவே திரும்பிடணும், அப்போவே திரும்பிடணும். கொஞ்சம் நாள் எடுத்தால் அடி உத வாங்க வேண்டியிருக்கும். பல தேசங்களில் நியாய தீர்ப்புன்னு இப்போ நம்ம சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொரு மதத்திலும் எங்கள் கடவுளை அவங்கள அடிச்சிட்டாங்க கிறிஸ்துவ மக்களை அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவலாகிய நமக்குள்ளேயும் அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அதனால் சாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தேசம், ஒரு ஊரே பல லட்சம் கோடி அழிஞ்சிருச்சு ஒரு வாரத்துக்குள்ளே. இன்னும் 3 நாளில் அந்த பட்டணம் முழுமையாக தீக்கரையாக ஆகும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் சிலர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, நடந்துருச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், நாங்கள் சொன்னது நடந்துருச்சு இல்லை அப்படின்னு சந்தோஷம் அப்படி இருக்காங்க. ஆனால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த மக்களை குறித்து பரிதபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆதி சபை என்ன பண்ணுச்சு, எருசலேமில் கூடி இப்படி பண்ண உடனே ஆண்டவர் பார்த்தார், இவங்களுக்கு சொல்லி கேட்கல, வார்த்தையை கொண்டு மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு உபத்திரவத்தை ஸ்தேவானுடைய உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் ஏற்பட்ட உபத்திரவத்தினால சிதறி போனார்கள். சிதறி போன உடனே என்ன செய்தாங்க, 8ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் குறித்து வாசி பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர்கள் எங்கும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். சுவிசேஷம் அறிவித்தார்கள் உடனே நமக்கு சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னு. ஆனால் அப்பவும் அவங்க முழுமையாக கீழ்ப்படியலாங்க. திரும்ப என்ன செய்கிறாங்க, அங்கங்கே சிதறி போகிறாங்க. எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க. அவங்க மனசில் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, புறஜாதிகள் ரட்சிக்கப்படக்கூடாது. யோனா நினைச்சது போல நினிவே நரகத்துக்கு தான் போகணும்னு நினைச்சாங்க. எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களை தாண்டி புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொடுக்க விருப்பமே இல்லை. பேதுருவை பாருங்க, உன்னை கொண்டு சபை கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை பெற்றவன். ஆனால் அவனுக்கு கூட கொர்நேலி வீட்டு போகிறதுக்கு முன்னால் எவ்வளவு படிப்பனை சொப்பனம் தரிசனம் கொடுத்து, நான் தீட்டு எப்படி போவேன், போப்பா நீ போ, நான் அதை பரிசுத்தமாக்கியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறது கஷ்டப்படுறாரு பரிசுத்த ஆவியானவர். அங்கே போய் பேசுகிறாரு, அங்கே போய் கூட மறைக்காம அவர் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் புறஜாதிக்கார வீட்டுக்கு வந்ததில்லை, சாப்பிட்டதில்லை, ஒரு டம்ளர் தண்ணி குடித்ததில்லை, ஆனால் கர்த்தர் சொல்லி வந்தேன்னு சொல்கிறான். நம்மளாம் தான் எடிட் பண்ணி சொல்லியிருப்போம், அவன் அப்படி சொல்கிறான் பாருங்க. அந்த அளவு இன வெறி பிடித்தவர்கள், ஆதிக்க வெறி பிடித்தவர்கள் யூதர்கள். ஆகவே ரட்சிப்பு அவர்கள் கரத்தில் கொடுத்த போதும் தங்களுக்குள்ளே ஒளித்துக்குள்ளே பார்த்தார்கள். மனம் திரும்பும்படி வார்த்தையை அனுப்பும் பொழுது அவர்கள் மாரநாதா மாரநாதா என்று கூடி ஆராதித்தார்கள், கூடி கொண்டாடினார்கள். ஆகவே கர்த்தர் வேறு வழி இல்லாமல் உபத்திரவத்தை கட்டவிழ்த்தார். நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில வருஷங்களாக மென்மையாக ஆண்டவர் பேசி கொண்டிருந்தோம். மனம் திரும்பாத பகுதி ஏதாவது இருக்குமானால், ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதம் முடிவதற்குள்ளாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், வார்த்தையை கொண்டே மனம் திரும்புகிறேன். அது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், குடும்பத்தின் சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம்,
குடும்பத்தின் உறவுகளிலே ஒப்புரவாகுதலாக இருக்கலாம், நேசிக்கும் காரியங்களிலே இருக்கலாம், கணவன் மனைவி உண்மையான உறவுகளிலே சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படியாத காரியமாக இருக்கலாம். யாரும் தான் பார்க்கவில்லை, உலகத்திலே எல்லாரும் செய்யாததான் நான் செய்து விடுகிறேன், இப்போ ஊழியம் செய்கிறவங்களே என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னெல்லாம் சொல்லி கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு சில காரியங்களை உங்களுக்குள் ஒளித்து வைத்திருந்தால் நீங்கள் மனம் திரும்புங்க. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்க மாட்டார், மனம் திரும்பும்படி நீண்ட காலம் கொடுத்து கொண்டே இருப்பார். வார்த்தையை கொண்டே பேசுவார், வார்த்தையை கொண்டே திரும்பினால் நமக்கு அடியே இருக்காது. அதையும் தாண்டி போனால் மென்மையான அடி அடிப்பார். மென்மையான எண்ணெய் மென்மையாக உன்னை தட்டுவேன்றார். அந்த தட்டு வாங்கும்போதே திருந்தணும். அதுக்கும் திருந்தலைன்னா சடிதியிலே சகாயம் என்று நாசமடைவார். அந்த வசனத்தின்படி இன்றைக்கு அநேக நாடுகள் அநேக தேசங்களிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு காரணம் முதல் நாள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பாதனால அல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள் எல்லாம் இழந்து போய் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆகவே முதல் 5 புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்தை மையமாய் கொண்டது, புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்கள் சுவிசேஷ மையமாய் கொண்டது. அது தேவனோடு மனிதனை இணைக்கிறது. 2வது புத்தகம் யோசுவா பழைய ஏற்பாட்டிலே அது மற்றவர்களுக்கான ஒரு வாழ்க்கை. யோசுவா தன் வாழ்நாள் முழுதும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவன். அந்த வாழ்க்கை முறை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவர்களுக்காய் அவருக்காய் வாழும்படியான வாழ்க்கையை மாற்றினார்கள். 3வது குறிப்பு வேகமான சொல்லி முடிக்கட்டும். கனெக்டிங் யுவர் டெய்லி லைஃப், கனெக்டிங் டெய்லி லைஃப் வித் ஸ்பிரிச்சுவல் லைஃப், கனெக்டிங் யுவர் டெய்லி லைஃப், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஆண்டவரோடு இணைக்கிறது. இதுதான் 3வது பகுதி. இதை தான் வேத புத்தகத்தில் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஐடியில் வேலை செய்கிற ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், இதெல்லாம் ஜெபம் பண்ணலாமா பாஸ்டர் அங்கிள், இது என்ன, அவர் காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, ஏசுநாதர் காலத்தில். ஏசுநாதர் என்னமோ அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருந்தாரோ அப்படியே இருக்காருன்னு நினைக்கிறீங்க. அவர் படைத்தவர், ஏன்னா தேவனுக்கு தெரியாது, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அது எப்படி நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் மண்டே டு சாட்டர்டே லைஃப் நம்முடையது, சண்டே அவருடையது. இங்கே தாவீதை போல் நடனம் ஆடி மண்டே ஆனால் சுமக்கிறோம். இதனால தாங்க அநேக விசுவாசிகள் விடுதலை அடையாமலே இருக்கிறாங்க. பாவத்திலேருந்து மாத்திரம் இல்லை, பொருளாதார பிரச்சனையிலேருந்து விடுதலை இல்லை, விசுவாசம் வரல, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, மாற்றம் இல்லை, சுகம் வேணும், வியாதி வருது, சுகம் பெற முடியல, இதுக்கெல்லாம் ஆண்டவர் வசனங்களை கொடுத்துருக்கிறார், முடியல, இதுக்கெல்லாம் அதுக்குரிய புத்திர விசுவாசம் அடையணும், அடைய முடியல. ஏன் முடியல அப்படின்னா அவங்க டெய்லி லைஃப்பை கனெக்ட் பண்ண பண்ணிக்கிறாங்க ஆண்டவரோட. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆண்டவரை புதிய ஏற்பாட்டில் அதை சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அது என்னதுன்னு பாடு போதும். இப்போ பைபிள் அடிப்படையில் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலேருந்து குறித்து கொள்ளுங்கள். அதை இப்படியும் சொல்லலாம், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் சரித்திர புத்தகம் அப்படின்னு சொல்லலாம், பொயட்டிக்கல் புக்ஸ் சங்கீத புத்தகம் இல்லை செய்யுளாகமம் அப்படின்னு சொல்லலாம். எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள்லேருந்து ஆரம்பித்து பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, டெய்லி லைஃப்பில் நம்ம ஆண்டவரை எப்படி பின்பற்றணும், எப்படி மற்றவங்களுக்காக எல்லா ப்ராக்டிக்கல் டிப்ஸும் இருக்கும். பார்த்தீங்களா? பிஸ்னஸுக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க, நம்ம எடுக்கலை. பிஸ்னஸினுடைய எம்எல்எம் பிஸ்னஸ் எங்கேருந்து எடுக்கிறான், நம்ம பைபிள்லேருந்து எடுக்கிறான். இல்லை இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எம்பிஏ இதெல்லாம் படிச்சுட்டு இது பண்ணுறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்க, நம்ம பைபிள்லேருந்து எடுக்கிறாங்க. பைபிள்லேருந்து நம்ம அதை எடுக்க மாட்டேன்றோம். பைபிள் கதை, ஏதோ கதை சொல்லுவார் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை, இப்போ உன்னத பாட்டுன்னு சொல்லுவார், ஆசரிப்பு கூடாதுன்னு சொல்லுவார், கேட்டுட்டு காணிக்க போட்டு போயிடும். இல்லைங்க, உங்களுடைய அன்றாட தேவையில்லை, ஆண்டவர் மேலே எப்படி விசுவாசம் வைக்கணும், எப்படி விடுதலை பெறணும், இதை சொல்கிறது தான். ஆக பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் எழுதிக்கோங்க. எல்லா நிருபங்களும் அன்றாட வாழ்க்கையில் பவுல் சொல்லுவார், இவங்க சீசர்கள் பாதத்தில் வச்சுட்டாங்க, சொத்தெல்லாம் வச்சுட்டாங்க, எத்தனை நாளைக்கு சொத்தை விற்றுட்டு சாப்பிட முடியும், பஞ்சம் வந்தோடனே எல்லாருக்கும் பசி. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் பெரிய பணக்காரங்க, சொத்தெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதப்பாடியில் போட்டுட்டாங்க, பஞ்சம் வந்தபோது எம்டியாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் பவுல் அங்கங்கே ஊராக தர்ம பணம் சேகரித்து கொடுக்குறாரு. பவுல் பின்னால் எழுதுகிறாரு, உங்களில் சிலரை நான் கேள்விப்படுறேன் வேலைக்கே போகாமல் இருக்கிறீங்கன்னு கேள்விப்படுறேன். வேலை செய்யாமல் ஒரு வேலை கூட என்ன செய்யக்கூடாது. எங்கள் பைபிளில் பார்த்தீங்களா, நிருபங்களை பார்க்கணும். எதுக்கு நிருபங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? டெய்லி லைஃப், டே டு டே லைஃப், அதை தேவனோடு கனெக்ட் பண்ணுவதற்காக, ஸ்பிரிச்சுவல் லைஃபோட இணைப்பதற்காக. இதை தான் பழைய ஏற்பாட்டில் ஜட்ஜஸ் டு பொயட்டிக்கல் புக்ஸ்,
புதிய ஏற்பாட்டில் ஆல் த எபிசல்ஸ், எல்லா நிருபங்களும் ரோமில் ஆரம்பித்து யூதயா வரைக்கும். கடைசியாக 4வது பாருங்கள், பிளஸட் ஹோப், மகிமையின் நம்பிக்கை. கனெக்டிங் யுவர் ஹோப் வித் எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கையோடு உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கனெக்ட் பண்ணுறது எப்படி? இதை சொல்கிற புத்தகம் எதுனா பழைய ஏற்பாட்டில் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ், எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களும். அது எப்பயுமே நிகழ்காலத்தை மட்டும் சொல்லாது, எதிர்காலத்தை சொல்லும். எதிர்காலம் என்றால் அடுத்த வருஷம் உனக்கு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும்னு இப்போ சொல்கிறாங்களே, அந்த தீர்க்க தரிசனம் அல்ல. 600 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா சொன்னார் பாருங்க, எதிர்கால நம்பிக்கை. அல்லேலூயா. தானியேல் சொன்னார் பாருங்க, நித்திய நம்பிக்கை. எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தானியேல் இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ முதல் வருகை நடக்கும் சொல்லிட்டாரு, 2வது வருகை எப்போ நடக்கும் சொல்லிட்டாரு, 1000 வருஷம் அரசாட்சி எப்போ சொல்லிட்டாரு. இதெல்லாமே அவர் சொல்கிறார். ஏசாயா எல்லாமே சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டாரு, ஏசாயாவே சொல்லிட்டாருங்க. அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மகிமையின் நம்பிக்கை. இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், தேவன் பக்கம் வருகிறான், சுவிசேஷம் அதை செய்கிறது. அன்றாட வாழ்க்கையில் வளர்வதற்கு, இல்லாவிட்டால் அதை பெற்றுக்கொண்ட உடனே மிஷன் என்ன செய்யணும் அது நமக்கு கொடுக்குறார். யாரெல்லாம் அவருக்காக எதாவது செய்கிறாங்களோ அவங்களாம் விசுவாசத்தில் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. 3வது, அவங்க அன்றாட வாழ்க்கையை தங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு பிரித்து விடக்கூடாது. அதுக்கு தான் ஜட்ஜஸ் இருந்து பொய்டிக்கல் புக்ஸ் வரைக்கும் எல்லா எபிசல்ஸ் நிருபங்கள் சொல்லி சொன்னேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ், பிளஸட் ஹோப். புதிய ஏற்பாட்டில் எந்த இது வெளிப்படுத்தின விசேஷம், நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்க்கை. அவர் சொன்னார் பாருங்க, நான் ஒரு நாள் உங்களை அழைத்து கொண்டு போவேன், என்னோடு கூட தங்க வைப்பேன். கொலோசிய நிருபத்தில் சொல்வார், பிளஸட் ஹோப், நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை என்று சொல்வார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 4 அனுபவங்கள், கிறிஸ்துவ அனுபவங்களையும் புரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொண்டாலே கலாத்தியர் 3:16 நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வீங்க. அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு லிங்க் வேர்டு மாத்திரம் இருக்குது, அது மாத்திரம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாடு இல்லை, கலாத்தியர் 3:16 இல்லை, எந்த வேத பகுதியும் நீங்களே பேசுவீங்க, நீங்களே புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது பாஸ்டர், வாங்க. அல்லேலூயா. சாரி, 10 மினிட்ஸ் நான் அதிகமாக எடுத்துக்கொண்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த இடையில நிறுத்திட்டா என்னால் முடிக்க முடியாமல் போயிடும். புரியல, எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 1:30 தானே? டைம் இருக்கா இன்னும்? 20 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சாரி, நானே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்களை. எல்லாம் இங்கே இருக்கிறீங்களா? அப்பாடா முடிச்சிட்டாரு, திரும்பி ஆரம்பிக்க போகிறாருன்னு பயப்படுறீங்களா? எத்தனை பேர் பேசுங்க பாஸ்டர்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், இவர் பேசுகிறது கொஞ்சமாக புரியுதான்னு கேளுங்க. என்னமோ பேசிக்கிட்டே இருக்கேன், நம்ம புரியுதான்னு கேளுங்க. நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. உங்களுக்கு புரியுதா? என்ன புரியுதுமா சொல்லுங்கள், என்ன புரியுது தம்பி? சுவிசேஷம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சுன்னா என்னன்னு சொல்லுங்களேன். சுவிசேஷம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை தான் நம்ம சுவிசேஷ ஊழியமாக செய்ய போகிறோம். ஏன் சுவிசேஷ ஊழியம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? திரும்ப பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை செய்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஊழியம்னா என்ன? நீதிமானாய் மாறுவதற்கு என்ன செய்யணும்? நம்ம ஏதாவது செய்யணும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே ஃப்ரீயாக வாங்க நம்ம விரும்பலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசை ஒரு பக்கம் இருக்கும், ஃப்ரீயாக கிடைச்சா ஸ்தோத்திரம், எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு வாங்கி வைத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய மனசாட்சி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி கொடுக்க மனசு நம்ம பேசும். பார்த்தீங்களா, கல்யாணத்தில் மொய் வச்சுட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். திரும்ப அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? பழைய நோட் எடுத்து அவர் பார்த்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? திருப்பி கொடுக்கலன்னா நம்ம தூக்கம் வராது. விடுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான உதாரணம். ஒரு கப் காஃபி ஒருத்தர் கடையில் வாங்கி கொடுத்துட்டாருன்னா தேங்க்ஸ் சொல்லாமல் நம்மளால் வாங்கி குடிக்க முடியாது. இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டாருன்னா அடுத்த 10 நாளில் வசமாக பழி வாங்குற மாதிரி அவருக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடுவோம்? வாங்கி கொடுத்துருவோம். நமக்கு நல்ல சுபாவம், இது கெட்ட சுபாவம் இல்லை. நீ எனக்கு ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம், நான் திருப்பி கொடுக்குறேன், இது நல்ல சுபாவம். இந்த சுபாவத்தில் ஒரு பிரச்சனை எப்படின்னா, ரட்சிப்பு வாங்குறதுல பெரிய பிரச்சனை. ரட்சிப்பு வாங்குறதுக்கு அவர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்றாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இலவசமாக நீங்கள் என்ன செய்யுங்க பெற்றீர்கள்னு சொல்கிறாரு. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, ஒரு ஒரு கருத்துக்காக நான் சொல்கிறேன், சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னு அவருக்கு தெரியும், உங்கள் நண்பருக்கு தெரியும். அவர் உங்களை பார்த்தோன்னே கஷ்டப்படுறவன் இவன் ஏன் வந்தான்,
இப்படி ஒரு கிஃப்டெல்லாம் பெரிய பாக்ஸை தூக்கிட்டு வரானே அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினச்சிட்டு அவர் கிஃப்ட் எல்லோரும் வரிசையாக கொடுக்கும்போது அவர் வந்து கொடுக்குறார். அவர் கையில் இந்த கிஃப்டை நீங்கள் வாங்கும்போது உங்கள் மனசு சொல்லுது, என் நண்பன் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் தான் வாங்கியிருக்கான், அதனால் திருப்பி நம்ம என்ன செஞ்சுருவோம், ஏதாவது கொடுத்துருவோம். டக்குன்னு ஒரு 500 1000 எடுத்து அவன் பைக்குள்ளே சொருவனா அந்த நண்பனுக்கு சந்தோஷமாக இருக்குமா? சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்குமா? உங்கள் முகத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரில காட்டுறீங்க. ஏன் சந்தோஷமாக இராது? நான் அன்புனால கொடுத்தேன், அவன் அதுக்கு ஒரு விலை வைக்கிறான் பார்த்தியா, என்னுடைய அன்பையை கொச்சப்படுத்திட்டான் பார்த்தியா, அந்த இது வருது. என்னுடைய தரித்திரத்தை அவன் கணக்கில் எடுத்துட்டான் பார்த்தியா, என்னுடைய இயலாமையை கணக்கில் எடுத்துட்டான் பார்த்தியா, அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா? ஸோ கிஃப்ட் கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஆளோ அவர் அப்படியே கை நீட்டி வாங்கிறார் பாருங்கள். அது போல தான் நம்முடைய பெரியவர்கள், நம்மளோட ஒரு பெரிய பணக்காரன் இல்லை நம்மகிட்ட ஒரு பிச்சை போடுற மாதிரி ஒன்று கொடுக்குறான்னா எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறோம். அதே போல தான் இலவசமானது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை மாத்திரம் ஏதாவது கிரியை செய்து வாங்கலான்னா இந்தியா முழுசும் என்றைக்கே மாறி இருக்கும். இந்தியாவுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும், ரட்சிப்பு வேணுமா, நல்ல 4 மணிக்கு எழுப்பி என்ன செய்யணும், குளிக்கணும், ஒரு 30 நாள் 40 நாள் சாப்பிடக்கூடாது, வெறுங்காலோட நீ என்ன செய்யணும், 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி சொன்னால் இந்தியா என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ அப்படியே நம்புன்றாங்க பார்த்தீங்களா? அந்த சுவிசேஷத்தை தான் உலகம் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் பிரச்சனை. நமக்கு எப்படியோ அதிர்ஷ்டவசமாக நம்ம உள்ளே வந்துட்டு வந்தோம்னு சொல்லணும். நமக்கு சொன்னவங்க இப்படிலாம் சொன்னாங்களா தெரியாது. ஆனால் நம்ம ஒரு நாள் நான் பாவி தான் ஆண்டவரே, ஆனாலும் என்னை மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரம், என்னை ஏற்றுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம், நான் அப்படியே நான் வருகிறேன். உங்களை பக்கத்தில் நண்பர்கள் உறவினர் சொன்னாங்க, நீ எவ்வளோ பெரிய பாவி அயோக்கியன், எப்படி நீ போகலாம், நான் பாவி தான் ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அந்த விசுவாசம் நமக்கு வந்துருச்சு. அதுதான் ரட்சிப்பின் துவக்கம், அதுதான் மனம் திரும்புதலின் முதல் படி, இதுதான் புது வாழ்வின் இலட்சியம், இலக்கணம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவத்தை பிறருக்கு சொல்ல தயங்குகிறோம், முடியாமல் தவிக்கிறோம்? திரும்ப நம்மளை சுற்றி உள்ள உலகம் நம்மளை திணிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மதம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கிறிஸ்துவலாகிய நமக்குள்ளே ஒரு பெரிய சோதனை. சபைக்குள்ளே வர்றோம், நமக்கு சபைக்குள்ளே வரும்போதே சொல்லி கொடுக்குறாங்க முந்தின விசுவாசிகள், நீ ரட்சிக்கப்பட்டியா, ரட்சிக்கப்படணுமா, உடனே ஞானஸ்நானம் எடு அப்படிம்பாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால யாரும் ரட்சிக்கப்படுகிறது இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஞானஸ்நானம் முக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளை என்ன? புறப்பட்டு சென்று சகல ஜாதியரையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்றாரு பாருங்க, ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ ஞானஸ்நானம் முக்கியம் இல்லையா? ஆனால் எப்போ கொடுக்கணும் அதான் முக்கியம். அதான் இளையகுமாரன் கதை இருக்கு. அவன் அழுக்க வரும்போது ஞானஸ்நானம் இல்லை, அவனை சுத்திகரிச்சுட்டு அப்புறம் ஏற்றுக்கொள்றதில்ல. ஏற்றுக்கொண்டாரு, தகப்பன் மகன் உறவு புதுப்பிக்கப்படுகிறது, ரெனியூ ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. இப்போ போய் குளிப்பாட்டு, இப்போ புது ட்ரெஸ்ஸு. இந்த சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா உங்கள் சுவிசேஷ ஊழிய முறையும் மாறிடும். சர்ச்சுக்குள்ளே வரும்போதே பாருங்க, மகாத்மா காந்தி, நான் வேதனையோடு சொல்லுகிறேன், மகாத்மா காந்தி, என்னுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி, சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். சத்திய சோதனையில் நான் வாசித்திருக்கிறேன். அவர் அந்த சம்பவத்தை அவர் எழுதியிருக்கிறார். அடிக்கடி போனார், வாரந்தோறும் சில சமயங்களில் போனார் ஆலயத்துக்கு. ரொம்ப பிடிச்சது அவருக்கு, அந்த பாடல்கள் ரொம்ப பிடிச்சது, சில வசனங்கள் வாசித்து பிடிச்சது, புரிஞ்சது, பிரசங்கம் பேச பேச அவருக்கு ரொம்ப புரிஞ்சது. அவர் பின்னால் எழுதுகிறாரு, சத்தியாகிரகம் என்ற அந்த அகிம்சை அந்த அடிப்படை உண்மையை நான் மலைப்பிரசங்கத்தில் தான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு, இயேசுவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லி சபைக்கு போகிறாரு, உற்சாகமாக வர்றாரு. அவர் எழுதுகிற கமெண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் ஒரு முறை சர்ச்சுக்கு போகிறேன், என் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றாரு. பாருங்கள், அந்த காலத்துலேயே தூங்குற விசுவாசிகளும் இருந்திருக்காங்க. ஆனால் நல்ல வேலை அதை பார்த்துலாம் இடர்ல அடுத்த வாரமும் சர்ச்சுக்கு போயிருக்கிறார். ஆனால் எங்கே கோளாறு வந்துச்சுன்னா, அந்த பாஸ்டர் ஒரு நாள் அவரை பார்க்குறார். அந்த பாஸ்டர் பேசுகிறாரு, உன் பேர் என்ன? காந்தி. உடனே காந்தி, யூ ஆர் ஸோ யங் ஹேண்ட்ஸம் மேன், ரொம்ப அழகான நல்ல ஒரு இளைஞனாக இருக்கிற, இது என்ன கழுத்தில் என்னமோ போட்டிருக்காது என்னன்னு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, இது எங்கள் ஊரில் உத்திராட்சங்கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இதை ஒன்றை மட்டும் நீ எடுத்துட்டேன்னு வையன், இன்னும் நீ ஹேண்ட்ஸமாக இருப்ப அப்படின்றார். ஸோ அவருக்கு ஒரு கோபம் உண்டாகுது அந்த நாளில். அதை எழுதுகிறார். சத்திய சோதனை வாங்கி தயவுசெய்து முடிஞ்சால் வாசித்து பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப வேதனையான ஒரு பகுதி. அவர் எழுதுகிறாரு, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் அக்கா தம்பிக்கு மாதிரி தான் வயசு வித்தியாசம். அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ காந்தியுடைய அம்மா வந்து அக்கா மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அனுப்ப போகிறாங்க.
கடற்கரையில் அப்போ ஃப்ளைட்டு கிடையாது, கப்பலில் ஏற்றி எத்தனை நாள் போவாங்களோ போய் சேருவாங்களோ அதெல்லாம் தெரியாத காலம். மகாத்மா காந்தி ஸ்டூடெண்ட், அவர் போகிறார், அட்வொகேட் தொழில் செய்கிறதுக்கு போகிறாரு, படித்து அங்கே தான் தொழில் செய்யணும். வருவாரா, திரும்பி வருவாரா மாட்டாரா? அதனால அந்த அம்மாவும் மகனும் கடற்கரையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுகுறாங்க. 2 பேரும் பிடிச்சி கையை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இன்னொன்று பார்ப்பனோ பார்க்க மாட்டோன்னு அழுகுறாங்க. திடீர்னு அந்த அம்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, டே மகனே, நீ என்ன நினச்சி வருத்தப்படாத, எப்பெல்லாம் உனக்கு அம்மா ஞாபகம் வருதோ இந்த அண்ணன் கழுத்துலேருந்து அவங்க போட்டுருந்த ஒரு மாலை எடுத்து அவன் மேலே காந்தி மேலே போட்டாங்களாம். எப்பெல்லாம் உனக்கு அம்மா ஞாபகம் வருதோ அப்படியே கொஞ்சம் நினச்சிக்கோ, உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ அதை கனெக்ட் பண்ணுங்கள், இந்த கதையோட கனெக்ட் பண்ணுங்கள். என்ன ஆகுது பாருங்கள். பாஸ்டர் அதை கை வச்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்னை ரொம்ப எமோஷனல் ஆக்கிருச்சு. அதுக்கப்புறம் கீழே எழுதுறாரு, ஐ லைக் கிரைஸ்ட் பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ்ன்றார். எனக்கு ஏசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்துவில் எனக்கு பிடிக்காதுன்றார். அதனால தாங்க இந்தியாவினுடைய சரித்திரம் மாறிடுச்சு. அவர் ஒருவேளை கிறிஸ்துவராக இல்லாவிட்டால் உண்மையான கிறிஸ்துவராக ஏற்றுக்கொண்டு இருந்தால், தேவனை அறிந்திருந்தால் இந்தியாவுடைய வரலாறு வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அம்பேத்கர் அன்றைக்கி ஜாதிய வன்கொடுமை தலைவிரித்து ஆடின பொழுது அவர் தேடின முதல் சாய்ஸ் தேவாலயங்கள் தான், சபைக்கு தான். அங்கே உள்ளே எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்தா வெளியில் உள்ள ஜாதி கொடுமை விட இங்கே அதிகமாக இருக்குது, வேறு வேறு பெயரில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் புத்த மதத்தை தழுவினார். இந்த 2 உதாரணங்களும் பாருங்கள். இந்த 2 பேரும் சரித்திர புருஷர்கள். 2 பேருக்கு பின்னால் ஒரு தலைமுறையே இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் தடுத்தது என்ன? நம்முடைய ப்ராக்டிஸ் தான் அவங்கள தடுத்துருச்சு. அவங்கள தடுத்துருச்சு. நான் இப்போ சொல்ல போகிற ஒரு லிங்க் வேர்டு இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிச்சுக்கோங்க. நம்முடைய ப்ராக்டிஸ் அவங்கள தடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் காந்திக்கும் அந்த பாஸ்டருக்கும் உள்ள உரையாடலை கொஞ்சம் உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வரேன். ஒருவேளை காந்திகிட்ட அதை அன்னைக்கு பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்குது, இந்த ஆள் உருவத்துக்கு மேலே ஒரு பெருசாக ஒன்று போட்டிருக்காரு, அதுவும் அசிங்கமாக இருக்குன்னு நினச்சிருந்தது கூட, அதை சொல்லாமல் காத்திருந்தா கூட ஒரு 6 மாதம் கழித்து அதே காந்தி என்ன பண்ணியிருப்பார், தூக்கி போட்டிருப்பார். கலாத்திய நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், உங்கள் கண்களை கூட பிடிங்கி கொடுக்க ஆயத்தமாக இருந்தீங்களே, ரட்சிப்பு வந்தோடனே என்னத்தையும் செய்கிறதுக்கு ஆயத்தமாயிருவாங்க. நம்ம சபையில் பார்க்கலையா, என்ன எதெல்லாமோ தூக்கி போடுறாங்களே, தைரியமாக தூக்கி போடுறாங்களே, பாவத்தை மட்டும் இல்லை, விக்கிரகங்களே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்களே. தூக்கி போட்டிருக்க மாட்டாரா? அவசரப்பட்டுட்டார், கழுத்தை தடவிட்டார். இன்றைக்கும் அதே துயரம் இன்றைக்கும் நடக்குது சபையில், நம்ம சபைகளில் நடக்குது. எங்கள் சபையில் ஒரு சில அந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டு ஆத்மாதாயம் செய்கிற ஒரு விசுவாசிகள் கூட்டு வருவாங்க. அவங்க அதுக்கு 6 மாதம் 1 வருஷம் உழைச்சி வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வரும்போது அங்கே ஒரு அண்ணாச்சி, அவருடைய வேலை என்னென்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்பார். அப்படி பார்வை பார்த்தாலே அது அடுத்த வாரம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். என்ன இப்படிலாம் ஒரு ட்ரெஸ் போட்டு சபைக்கு வரலாமா? காந்தி ஞாபகம் வருதா அவங்களுக்கு? உத்தராட்சங்கட்டை ஞாபகத்தில் வருதா? ஒரு காந்தியை தடுத்த பாஸ்டர் அன்றைக்கி இருந்த போல் இன்றைக்கும் நிறையா ஆட்கள் இருக்காங்கங்க. நம்ம கொஞ்சமாவது யோசித்து, மதத்தை அல்ல, நம்முடைய ப்ராக்டிஸ் அல்ல. இப்போ இதை நான் சொல்லி முடிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை இது மாற்றி போடும் ஒரு சத்தியம் இப்போ நான் சொல்ல போகிறேன். பைபிளில் வாசிக்கும் போது 2 காரியத்தை நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ப்ராக்டிஸ், பிரின்சிபல் எழுதிக்கோங்க. ப்ராக்டிஸ், பிரின்சிபல். 2 எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதிக்கோங்க தெரிஞ்சவங்க, தமிழில் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ப்ராக்டிஸ்னால் நம்முடைய பழக்கம், நம்முடைய முறை, நாம் கடைப்பிடிப்பது ப்ராக்டிஸ். பிரின்சிபல்னால் கொள்கை. பைபிளை வாசிக்கும் பொழுதெல்லாம், எந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் 2 கேள்வி கேட்கணும். இது பிரின்சிபலா ப்ராக்டிஸான்னு கேட்கணும். ப்ராக்டிஸான்னு கேட்கணும். அதாவது இது பிரின்சிபலா, கொள்கையா, வேதாம கொள்கையா, இல்லாவிட்டால் குறிப்பிட்ட நாட்களிலே சிலர் செய்த நடைமுறையா அப்படின்னு பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? பசி நேரம் கேட்பீங்களா? நான் சொல்கிறது கேட்பீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? பிரின்சிபலா ப்ராக்டிஸா? கேளுங்க, பக்கத்தில் உள்ளவங்க கேளுங்க. பிரின்சிபலா ப்ராக்டிஸா? எந்த வசனத்தும் நான் ஒரு ரொம்ப ஈஸியாக புரிகிற ஒரு வசனத்தை எடுத்து உங்களை புரிய வச்சிடறேன். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போது நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. 10ஆம் அதிகாரத்தை 25ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 10 20. சரி, சபை கூடி வருதல் அது கர்த்தர் போதிக்கிற ஒரு வேதாகம கொள்கையா,
இல்லாட்டா அந்த நாட்களில் மட்டும் அவங்க கடைப்பிடித்த ப்ராக்டிஸா? சொல்லுங்கள். அன்னைக்கோட அந்த முடிஞ்சிருச்சா சபை கூடி வருதல்? இன்னைக்கு வரைக்கும் தொடருதா? இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவை இருக்குதா இல்லையா? அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தேவை இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் பிரின்சிபலாக தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்து அன்னைக்கோட முடியுது பாருங்கள். விருத்த சேதனம் அன்னைக்கு ஆரம்பித்து அன்னைக்கோட முடியுது பாருங்கள். ஓய்வு நாள் முன்னால் சனிக்கிழமை தான் இருந்திருக்கு, அதை மாற்றினாங்க பாருங்கள். வாரத்தின் முதல் நாளை மாற்றினாங்க பாருங்கள். ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸாக பிரின்சிபலான்னு கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ பார்ப்போம். இந்த வசனத்துலேருந்து கேட்குறேன், சபை கூடி வருதல் பிரின்சிபல். அப்போ அதில் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்குது பாருங்கள். அவங்க என்னைக்கு கூடி வந்தாங்கன்னு இருக்கா? என்ன கிழமை கூடி வந்தாங்க அந்த வசனத்தில்? இன்னைக்கு இதில் போட்டிருக்கா, அந்த வசனத்தில் போட்டிருக்கா? போடலை. அப்படின்னா இப்போ போய் பாருங்கள், அரபு நாட்டில் என்ன கிழமை தான் கூடுவாங்க? வெள்ளிக்கிழமை தான் கூடுவாங்க. அவங்க தீட்டுப்பட்டவங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறுறவங்களா? இல்லை. ஏன்னா அது ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் கேன் பி சேஞ்ச், குட் பி சேஞ்ச். நல்லா புரிஞ்சுவாங்க. ப்ராக்டிஸ் அவங்க காலத்தில் நடந்ததை அதை மாற்றுறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். எதை மாற்ற முடியாது? சபை கூடி வருதல் இந்த பிரின்சிபலை இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் அது மாறாது. பரலோகம் போய் அங்கேயும் சபை தான் கூட போகுது பரலோகத்தில், சரியா? அது மாறாது, மாறாத பிரமாணம். ஆனால் என்றைக்கு கூட வேண்டும் என்பது ப்ராக்டிஸ். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? சரி, எத்தனை பேர் இருக்கணும்னு இருக்கா சபையில்? 12 பேர் இருக்கணும்னு இருக்கா? 12 பேர் இருந்தால் தாங்க சபை அப்படின்னு சில சொல்கிறாங்களே, அப்படி சொல்லியிருக்கா? இல்லை 1000 பேர் இருந்தால் தான் சபைன்னு சொல்லியிருக்கா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லலை. அப்போது எத்தனை பேர் கூடினாலும் 2 பேர் 3 பேர் 4 பேரும் சபைன்னு நினச்சி எய்ம் பண்ணிட்டாங்களே, அது வாரந்தோறும் நடந்தாலே அது என்ன தான் கண்டிப்பாக சபை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அதில் பிரின்சிபல் என்ன? கூடணும், கிரமமாக கூடணும், ஒழுங்கும் கிரமமாக கூடணும், ஒரே இடத்துல கூடணும், அவ்வளோதான். சரியா? சரி, எந்த இடத்துலன்னு இருக்கா? ஒரு சர்ச்சுக்குள்ளே தான் கூடணும், பெரிய கூட்டத்தில் அப்படி இருக்கா? இல்லை. எவ்வளோ மணி நேரம் இருக்கா? சில சபையில் இன்றைக்கி 3 மணி நேரம் ஆராதனை இருக்குது, 4 மணி நேரம் ஆராதனை சென்னையிலே இருக்குது. எங்கள் சபையில் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. அப்போ உடனே கேட்பாங்க, அப்போ 1.5 மணி நேரத்தில் என்ன செய்வீங்க? 1.5 மணி நேரத்தில் வந்து பாருங்கள் நான் சொல்லிடுவேன். அப்போது இது என்னது? ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸாக பிரின்சிபலாக. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கலாத்தியர்கள் எங்கே தவற விட்டுட்டாங்கன்னா, அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாணமும் அதில் முக்கிய அம்சமான விருத்த சேதனமும் அதை பிரின்சிபலாக நினச்சாங்க. பார்த்தீங்களா? அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. அதை போதித்த போதகர்களும் நல்ல போதகர்கள் தான். அவங்க ஏன் தப்பாக போதிச்சிட்டாங்க? எங்களுக்கு மோசே சொல்லி கொடுத்ததானே உங்களுக்கு சொல்கிறோம் கடைப்பிடிங்க, எங்களுக்கு எரேமியா ஏசாயா சொல்லி கொடுத்ததானே சொல்கிறோம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. பழைய ஏற்பாடு, ஓல்டு கவனன்ட் கானவே முடிஞ்சிருச்சு. ஒரு நியூ கவனன்ட், புதிய ஏற்பாடு, புதிய ஒப்பந்தம் வந்துருச்சு. இதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே எசேக்கியேல் சொன்னார். ஏன்னா இவர் தகப்பன் சாப்பிட்டு பிள்ளைக்கு கஷ்டம்லாம் வராது, அந்தந்த தலைமுறைக்கு நியாயத்தீர்ப்புன்னு சொன்னதே உங்களுக்கு தெரிய மறந்துருச்சா அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இதை புரிந்து கொள்ளணும். இதை கலாத்தியர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க முதல்ல பாருங்கள், நான் முடிந்த அடுத்த செஷனில் அதை சொல்லுவேன். அவ்வளோ அருமையான விசுவாசிகள், ஆனால் அவ்வளோ அந்த விசுவாசிகள் பின்மாற்றம் அடைகிறாங்க. பவுல் வாழ்க்கையை துக்கப்படுத்துகிறாங்க, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை துக்கப்படுத்துகிறாங்க, பரிசுத்தாவினரை துக்கப்படுத்துகிறாங்க. அவங்க செஞ்ச ஒரு பெரிய தவறு, யார் யாரோ அவங்கவுங்க ப்ராக்டிஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் திணிச்சோடனே ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் அநேக மூட நம்பிக்கைகள் அவங்களுடைய ப்ராக்டிஸாக இருக்கும், அதை நம்மள்கிட்ட திணிக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் கவனிக்கணும், இது வேதாமத்தில் இருக்கான்னு சொல்லி. இனி வரும் காலங்களிலே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். பெரிய பெரிய ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியர்கள், சிறிய ஊழியர்கள், வீடுகளில் ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர் எழும்பி இதுதான் கர்த்தர் சொன்னதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா அப்படி சொல்லுவாங்க. உடனே அடுத்த கேள்வி கேட்கணும், இது பிரின்சிபலா ப்ராக்டிஸா? அவங்க காலத்திலே நடந்தது, அவங்க காலத்திலே முடிஞ்சதுன்னா அது ப்ராக்டிஸ், நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எனக்கு முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா இல்லை. பிரின்சிபல்னால் நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க ப்ராக்டிஸை எனக்குள்ளே திணிக்கிறாங்களா? கர்த்தர் சொல்ல விரும்புகிற போதனையை, தேவ சுத்தத்தை போதிக்கிறாங்களா? இந்த பகுத்தறிவு உள்ளவங்க தான் இனி கிறிஸ்துவத்தில் நிலைக்க முடியும், கடைசி ஆண்டவருடைய வருகையில் நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா உங்களை திசை திருப்பினவன் யா என்று பவுல் அங்கலாச்சார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்மளும் வந்துடுவோம். இந்த நிருபங்களை வாசிக்கும்போது, குறிப்பாக கலாத்திய நிருபத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் இந்த அடிப்படை சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா.
எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லாரும் எளிமை நிற்போமா? ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம். ஒரு 2 நிமிஷம் எளிமை நின்று ஆண்டோடைய சமூகத்தில், அப்பா அப்பா என்னுடைய இந்த புரிதலை தாரும் ஆண்டவரே. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தீங்களே, அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் ரகசியங்களை புரியும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டதே, பரிசுத்தர் கொடுக்கப்பட்டாரே, எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறீரே, அந்த முறைப்படி கற்றுக்கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள, சுவிசேஷத்தை விசுவாசிக்க, சுவிசேஷ வாழ்க்கையை அனுபவிக்க, ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு அதை பரப்பும் கடமையை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவ நம்பிக்கைகளை பிராக்டிஸ் பண்ண, விழுந்தாலும் எழுந்து திரும்ப திரும்ப ஓடும் ஒரு அனுபவத்துக்குள்ள கிறிஸ்துவ பிராக்டிஸை, வேதாமம் போதிக்கிற கொள்கைகளை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் விடாமல் பயிற்சி செய்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின மிக முக்கியமான சம்பவம் எதிர்பார்க்கிறது நீர் வரும் ஒரு வருகை தான், ஒரு நித்திய வாழ்க்கை தான். அநேக கிறிஸ்துவருடைய மனதிலே அவர் வருவார் வருவார் என்று சொன்னார்கள். நான் சின்ன வயதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் உலகம் தோன்றின முதல் கொண்டு அப்படியே இருக்கிறதே, ஒன்றும் மாறுதல் அடையவில்லை என்ற சோர்வோடு கூட அநேகர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து சந்தேகமடைய தொடங்கி இருக்கிறார்கள். அது நடக்குமா என்று கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. எங்களுக்கோ இந்த மகிமையின் நம்பிக்கையை புதுப்பியும் ஆண்டவரே. இந்த முகாமில் நீர் வருகையின் நாட்களில் எங்களை வைத்திருக்கிறேன். நீ திரும்ப வந்து எங்களை சேர்த்துக்கொள்ளும் நாட்களில் எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. முழு வேதாமத்தின் இந்த புரிதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மகிமை நம்பிக்கை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம், நித்திய நம்பிக்கை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். எங்களுக்கு உலகத்தின் அழிவு முடிவு நியாயத்திற்கு இதை கொடுத்த பதஷ்டம் இல்லை. நீர் வந்தால் எங்களை தண்டித்து விடுகிற பதஷ்டம் எங்களுக்கு இல்லை. நீர் வருவதற்கு முன்பதாக அநேக மக்களை எரி நரகத்திலிருந்து மீட்க வேண்டும். அந்த ஒரு தாகமும் எங்களுடைய மரணம் வந்தால் அது முந்தி உங்கள்கிட்ட தானே வரப்போகிறோம். வரலைன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் உண்மை குறித்து அறிவிக்கும் அந்த ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அநேகரை விடுவிக்கும் கருவிகளாய் எங்களை மாற்றணும் ஆண்டவரே. நித்திய நம்பிக்கை தாரும், வருகை குறித்த நம்பிக்கை தாரும். எல்லாம் அப்படியே இருக்குன்ற அந்த சந்தேகம் வந்துருச்சு. அதனால் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். உலகத்திலே கோடீஸ்வரர்கள் இருந்த கோடீஸ்வர நகரம்னு சொல்லப்படுகிற நகரம் 5 நாளைக்குள்ள சாம்பலாக, இதே அப்பா நாங்கள் செல்வத்தை நம்புகிறோம், சொத்துக்களை நம்புகிறோம். என்னைக்கு வேணாலும் சொத்துக்கள் போகும், மனிதர்கள் கைவிடுவார்கள். நம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் எடுக்கப்பட வேண்டுமே. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரே இந்த 4 நம்பிக்கைகளையும் புரிந்து கொள்ள, அனுபவிக்க, பிறருக்கு சொல்ல. எல்லாம் சொல்லுங்கள். இந்த 4 நம்பிக்கைகளையும் சொல்லுங்கள். 4 நம்பிக்கைகளையும் இந்த 4 சத்தியங்களையும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதில் அனுபவிக்க, பிறருக்கு கற்றுக் கொடுக்க இந்த முகாமில் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2 செஷனையும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. நாங்கள் வந்தது வீணாய் அல்ல, வந்தது வீணாய் போகவில்லை என்று புரிந்து கொள்ளும்படி எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நிகழ்வையும் ஆசீர்வதி. ஊழியர்களாய் நாங்கள் பேசுகிறவர்கள், பாடுகிறவர்கள், அறிவிப்பு கொடுக்கிறவர்கள், மற்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர்கள், சாப்பாடு மற்ற காரியங்கள் பொறுப்பு எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்து கலந்து கொண்டு இந்த முகாமை மறக்கவே முடியலன்னு இந்த வருஷத்தை சொல்லி சொல்லி துதிக்கும்படி அடையாளங்களை ஏற்படுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.